நேற்றைய தினத்திலே நாம் the power of seeing, அதாவது நம்முடைய பார்வை எவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட நான் பிரசங்கித்தேன். நம்முடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொன்னால் நிறைய நேரத்தில் நம்முடைய பார்வையை மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஸோ அந்த காரியத்தை குறித்து பேசினேன். விஷுவலைசேஷன் அப்படின்றத குறித்து நான் சில காரியங்களை நேற்று பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the redeemed from the curse of the law, அதுதான் நான் பேச போகிறேன். அதாவது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நாம் நீங்களாக்கி மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை நான் பேச போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விசுவாசம், தெய்வீக சுகம், செழிப்பு என்கிற தலைப்பின் கீழே இந்த வேத பாடத்தை ஒழுங்கு செய்தப்போ பாஸ்டர் என்ற சொன்னாங்க, போன தடவை இதே தலைப்பில் நம்ம ஒழுங்கு செஞ்சோம், அந்த தலைப்பின் கீழே நம்ம பேசும்பொழுது நான் செழிப்பை குறித்து உங்களை பேச சொன்னேன். இந்த தடவை நீங்கள் தெய்வீக சுகத்தை குறித்து நீங்கள் அதிகமாய் பிரசங்கிக்கணும், அதிகமாய் வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வீக சுகத்தை ஒரு காலத்தில் ஆவிக்குரிய சபையில் நம்பினாங்க. இன்றைக்கி பாஸ்டர் சொல்லும்பொழுது மிக வருத்தத்தோடு சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்பிக்கை இப்போ போயிருச்சு. தெய்வீக சுகம் என்பதே, அந்த சுகம் கிடைக்கும், ஜெபம் பண்ணா ஆண்டவர் சுகமாக்குவார் என்கிற நம்பிக்கையே போயிருச்சு அப்படின்னு சொன்னனால அவங்க சொன்னாங்க, தெய்வீக சுகம் உண்டு என்பதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ we are going to see that. அதுதான் சில காரியங்களை நான் காண்பித்து சில காரியங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அது ஒரு போதகமாக இருக்கும். இந்த இடத்துல ஏதோ ஒரு மூளை அறிவுக்கு மாத்திரம் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் நினைக்காம, இந்த இடத்துல ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கிறது. நீங்கள் வந்தவர்கள் வந்தவனமாய் திரும்பி போக மாட்டீர்கள் என்ற நிச்சயத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். சரிங்களா? ஸோ we are going to look into the subject. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம என்ன பண்ணிவிட்டார்? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சரிங்களா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம என்ன பண்ணிவிட்டார்? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சரியா? இந்த பகுதியை தான் நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். பாருங்க, இது பவுல் அப்போஸ்தலன் மிக அருமையாக நாம் எதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு அருமையான வசனமாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவரிடத்தில் போய் பொதுவாக நம்ம கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, நம்ம எதிலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. we are redeemed from sin என்று சொல்லுவாங்க. அதுதான் எல்லாருக்குமே தெரியும். வேற எதிலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்பதெல்லாம் தெரியாது. பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. உண்மை அதுதான், உண்மையும் அதுதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவத்திலிருந்து, பாவத்தின் அந்த கொடூர பிடியிலிருந்து நீங்களும் நானும் அந்த வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்பது சத்தியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளிலே நீ என்ன பண்ணுவாய்? சாகவே சாவாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் 10 கட்டளையை கொடுக்கல. ஆண்டவர் ஒரே ஒரு பிரமாணத்தை தான் சொல்றாரு. அந்த பிரமாணம் என்னவென்று சொன்னால், நீ இந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே என்ன பண்ணுவாய்? சாகவே சாவாய் என்று சொல்றார். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆதாம் பாவம் செய்தான் என்பது கிடையாது. நல்லா கவனிங்க, இது ஒரு பைபிள் ஸ்டடியாக இருக்கிறதுனால நான் பயன்படுத்தக்கூடிய பதங்களை கவனிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆதாம் பாவம் செய்தான் என்று சொல்லப்படலை. ஆதாம் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் கொடுத்த பிரமாணத்தை மீறுகிறான். தட் இஸ் கால்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்கிரஷன். ஆமென். மீறுதல். ஒரு பிரமாணம் என்று இருக்கும் பொழுது அந்த பிரமாணத்தை மீறும் பொழுது என்ன வேதம் சொல்லுகிறதுனா, அது மீறுதல் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். எல்லா மீறுதலும் பாவம் தான், எல்லா மீறுதலும் பாவம் தான். ஆனால் எல்லா பாவமும் மீறுதல் இல்லை. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள நான் போக விரும்பல. சரிங்களா? இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு பிரமாணத்தை தான் ஆண்டவர் வச்சாரு. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்றாரு. இப்ப அந்த பிரமாணத்தை ஆதாம் என்ன பண்றாருன்னா மீறுகிறார். மீறும் பொழுது நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்த ஒரே மனுஷனாலே என்ன பிரவேசித்தது என்று சொன்னால்,
பாவமும் பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்தது போல என்று போடப்பட்டு இருக்கிறது. அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க, இல்லை என்று சொன்னால் எடுத்து பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, ஆதாம் அந்த பாவம் மீறி அந்த பிரமாணத்தை மீறின உடனே அந்த கீழ்ப்படியாமையின் செய்கையினாலே நடந்த காரியம் ரோமர் 5:12 ரொம்ப தெளிவாக போடப்பட்டு இருக்கிறது. என்னவென்றால், ஒரே மனுஷனாலே என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய கீழ்ப்படியாமையின் செய்கையினாலே அந்த மீறுதலினாலே என்ன நடந்ததுன்னா, பாவமும் பாவத்தினாலே மரணமும் என்ன பண்ணிட்டு உலகத்திலே பிரவேசித்தது. அப்ப அதுக்கு முன்னாடி அது இல்ல. இவனுடைய அந்த மீறுதலின் செய்கையினாலே இரண்டு சக்தி, இரண்டு வல்லமைகள் இந்த உலகத்திலே பிரவேசித்தது என்ற இடத்துல ஐசர் கொமாயி என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐசர் கொமாயி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரேக்க மொழியில் அதனுடைய ஒரு எக்ஸாக்ட் ஒரு அர்த்தம் என்னன்னா, ஒரு என்ட்ரி தான், என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு என்ட்ரி, ஒரு பிரவேசித்தல் என்று சொல்லலாம். ஆனால் அதனுடைய சரியான பதத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்டரிங் பை ஃபோர்ஸ் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அது எப்படி பிரவேசிக்கிறதுனா, ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை பிடிக்கும் பொழுது அந்த தேசத்துக்குள்ளே எதிரி சேனைகள் எப்படி புகுந்து அந்த தேசத்தை துவம்சம் பண்ணுவார்களோ, அதே போல தான் இந்த ஒரு மனுஷனுடைய இந்த மீறுதலின் நிமித்தமாய் இரண்டு பெரிய வல்லமைகள். ஒன்று பாவம் என்பது ஒரு வல்லமை. ஆமென். Sin is a force, sin is a power. ஆமென். நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் என்று சொன்ன உடனே அதை ஒரு செய்கையோடு மாத்திரம் ஒப்பிட்டு பார்ப்போம். பாவத்தின் வல்லமையினாலே அதனுடைய வெளிப்பாடாய் வரக்கூடியது தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்தின் செய்கை. ஆமென். ஆனா பாவம் என்பது ஒரு வல்லமை. அதே போல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மரணம் என்பது ஒரு நிகழ்வு என்று நினைக்கிறோம். மரணம் என்பது ஏதோ ஒரு 50 வயசுல நடக்கக்கூடிய ஒரு காரியம், 60 வயசுல நடக்கிற காரியம், ஒரு 70 வயசுல நடக்கிற காரியம், செத்து போறாங்க, அதுதான் மரணம் என்று நினைக்கிறோம். நோ 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 நோ. மனிதன் மீறின பொழுது இரண்டு வல்லமைகள் உள்ளே நுழைந்தது. ஒன்று பாவம், இன்னொன்று மரணம். ஆமென். மரணம் என்பது ஒரு வல்லமை. ஆமென். எங்கெல்லாம் ஒரு பவர்னு இருக்குதோ, மரணம் என்பது ஒரு பவர்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு பின்பாக ஒரு நபர் என்று ஒருவன் இருப்பான். அவன் பேர் தான் மரணத்திற்கு அதிகாரியானவன். ஆமென். இந்த மரணம் என்பது ஒரு வல்லமை. பாருங்க, இது வெறும் ஒவ்வொருத்தரையும் சாகடிக்க மாத்திரமல்ல, அது ஒரு வல்லமை, அது ஆளுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:17 பார்த்தீங்கன்னா, ஒருவன் மூலமாய். ஆமென். இப்படியாக எப்படி போட்டிருக்கு? ஒருவன் மூலமாய் என்ன போடப்பட்டிருக்கிறது? ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஆமென். மரணம் சாகடிச்சு கொண்டு இருக்கல, மரணம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? ஆண்டு கொண்டு இருக்கிறது. So it is influencing. Amen. மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. எது ஆளுகை செய்கிறது? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் உண்மையிலே ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், இல்லைன்னு சொல்லல, அவர் ராஜாதி ராஜா. ஆனா இந்த பூமியிலே மனுஷன் மீறின பின்பு எது ஆளுகை செய்கிறது அப்படின்னு சொன்னா, மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிற. பவுல் அழகா எழுதியிருக்கிறாரு. அந்த மரணத்தை கையில வச்சுட்டு இன்னைக்கு மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவன் என்ன பண்றான்னா, அவன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். இப்ப மனுக்குலமே என்ன ஆயிருச்சுன்னா, இந்த ஒரு மீறுதல் நிமித்தமாய் பாவத்தின் வல்லமையிலே போய் சிக்கொண்டு விட்டார்கள். இப்ப இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவர் பாவத்தின் கட்டிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து மனுக்குலத்தை மீட்டெடுத்தது உண்மை. ஆமென். ஆனா அதோட நின்று போல என்ன, நமக்கு என்ன தெரியும்னா, பொதுவா கிறிஸ்தவங்களுக்கு பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி விட்டார். நாட் ஓன்லி தட், பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக இன்னொரு காரியத்தை எடுத்து சொல்லுகிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவத்தின் நிமித்தமாய் வந்த சாபத்திலும் இருந்து நம்மளை என்ன பண்ணி கொண்டார்? என்ன பண்ணிட்டாரு? மீட்டு கொண்டார். ஆமென். நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு காரியத்தை சொல்றேன், இதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். இதை we have to know. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழம் பழுத்து பால்ல விழுந்த கதை அப்படின்வாங்க. பழம் நழுவி பாலில் விழுந்த கதை அப்படின்வாங்க. இந்த பழம் அது எப்பயாவது நடக்கலாம், பட் நாட் ஆல்வேஸ். நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், அதனால எனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கணும். நோ 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 நோ, நாட் ஆல்வேஸ்.
சில நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் அந்த காரியத்தை அறியணும். என்ன நமக்கு செய்யப்பட்டு இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்கு என்னத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் என்கிற அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கிஃப்டா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு சைக்கிளை ஓட்ட தெரியலன்னா, உங்களுக்கு அந்த ஸ்கூட்டரை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னே தெரியலன்னா, அந்த ஸ்கூட்டரை எப்படி சார்ஜ் பண்ணணும்னு தெரியலன்னா, வீட்டில் ஸ்கூட்டர் நிற்கும், இருக்குதா இருக்கும், ஆனால் அதனுடைய முழு பயன்பாட்டையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு பொருளினுடைய முழு பயன்பாட்டையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நான் என்ன பண்ணணும்னா அதை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு எனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்று அறியும் பொழுதுதான் அது என் வாழ்க்கையிலே பலிக்கிறதா இருக்கிறது, நான் அதை என் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறவனா இருப்பேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவார்கள், அந்த அறிந்த சத்தியம் அவர்களை என்ன பண்ணும், விடுதலையாக்கும். சில நேரத்தில் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோம்னா, இட் இஸ் அவர் இக்னோரன்ஸ். அது என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை சாகடிக்கவே செஞ்சிடும். அதனால தான் வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் உபவாசம் இல்லாமையினாலே, ஜெபம் இல்லாமையினாலேன்னு சொல்லல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகி போகிறார்கள். எந்த அறிவு? ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறார். இந்த வேத அறிவு எனக்கு இல்லைன்னு சொன்னா, நிறைய நேரத்தில் நான் என்ன பண்ணப்பட்டவனா, விடுதலையாக்கப்பட்டவனா இருந்தாலும் ஒரு கட்டப்பட்ட, ஒரு தோல்வியின், ஒரு குறைவின், ஒரு வியாதியின், வியாதிப்பட்ட ஒரு வாழ்க்கையவே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். But if I know what Jesus has done on the cross for me, அந்த அறிவை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வெற்றி வாழ்க்கை நிச்சயம். அதனால இந்த அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏவே இந்த பைபிள் ஸ்டடி நம்ம நடத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஏன் போதிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் யூ ஷுட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன். ஏமே பாருங்க, இது ஏதோ ஒரு மதம் கிடையாது, பாருங்க ஏதோ வந்து ஒரு சாமியை கும்பிடுறோம் கிடையாது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஒன்றான மெய் தேவனாகிய அவரையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவு முக்கியம். ஆமென். If you don't know, you lose the battle. Amen. நீங்க அறியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சொல்ல முடியாது, எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பாருங்க, you will lose the battle. So this is very very vital. Amen. பாருங்க, இப்ப வருவோம். பாருங்க, அருமையா சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன், எதிலிருந்தும் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன். பாருங்க, கலாத்தியர் எழுதின நிருபம் 3:13 தான் வாசிச்சோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி பாருங்க. இப்ப இந்த வசனத்தை மாத்திரம் தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? இந்த ஒரு வசனத்தை பார்க்க போறோம். நேரம் இருந்தா அடுத்த வசனம். ஆனா எனக்கு தெரியல, இந்த ஒரு வசனத்துக்கே எனக்கு நேரம் போதாது. இந்த வசனத்தை நான் என்ன பண்ண போறேன்னா, மூணா பிரிக்க போறேன், சரிங்களா? மூணா பிரிச்சு பகுதி பகுதியாக இன்னைக்கு எப்படியாவது தெளிவுபடுத்த விரும்புகிறேன், சரிங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் லிசன் டு மீ. இந்த 3 வசனம் தான், போகிறதுக்குள்ளேயும் மனப்பாடம் பண்ணிடலாம். எல்லாரும் சொல்லுங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சரிங்களா? இதை தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பேன். போகிறதுக்குள்ளேயும் நீங்கள் எல்லாருமே இந்த வசனத்தை பார்த்து சொல்லக்கூடாது, மனப்பாடமாக சொல்லணும். நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். ஏமேன். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் சொல்வீங்க, நீங்கள் சொல்லும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் காது கேட்கும். நான் ஒரு நேரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நான் வீட்டுக்கு போயிருவேன். ஆனால் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்கள் காது கேட்டுகிட்டே இருக்கும். விசுவாசம் கேள்வியினால் வரும். எதை கேட்கறதுனால வரும்? தேவனுடைய வசனத்தை. யார் பிரசங்கம் பண்றது? நம்மளே பிரசங்கம் பண்ணிக்கலாம். Amen. We can hear. Amen. சரிங்களா? இப்போ கவனிங்க. மரத்திலே, இப்போ இதை மூணா பிரிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பகுதியா அந்த வசனத்தை பிரிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி. ஒன்று, அதை முதல் நான் விளக்க போறேன். ரெண்டாவது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி. 2, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 3. சரிங்களா? 1, 2, 3 நான் விளக்க போறேன். இப்ப முதலாவது பகுதி என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட, தொங்க விடப்பட்ட அப்படின்னு சொல்லலாம், ரைட்? மரத்திலே தூக்கப்பட்ட, தொங்க விடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி. பாப்போமா? இந்த வசனத்தை பார்ப்போம். பாருங்க, இந்த வசனம் முதல் பகுதி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி. அந்த வசனம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுதுன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன்.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஏதோ ஒன்றை நியமிக்கிறார். இது ஒரு நியமனம், இது ஒரு பிரமாணம், இது ஒரு சட்டம், இது ஒரு கற்பனை. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இது ஏதோ ஆண்டவர் வாய்மொழியாக மாத்திரம் சொல்லல, என்று எழுதி இருக்கிறபடி அப்படின்னு சொன்னா இட் ஹஸ் பீன் ரெக்கார்டட். அது எழுதவும் பட்டு இருக்கிறது. அப்ப எங்கே எழுதப்பட்டு இருக்கிறதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? மரத்திலே தூக்கப்பட்ட, ஏன்னா இது இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. நிருபங்கள்ல பார்க்கிறோம் என்று எழுதி இருக்கிறபடி. அப்ப எங்க எழுதி இருக்கிறது? நம்ம அந்த வசனத்தை போய் பார்ப்போம். ஏன்னா இதை தான் இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து படிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 22வது வசனம். உபாகமம் 21, 22வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? உபாகமம் 21, 22வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 21, 22 எல்லாரும் எடுத்தாச்சா? ரைட், வெரி குட். பாருங்க, அங்க பார்க்கிறோம் எப்படி போட்டிருக்குன்னா, கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை என்ன பண்ணாயாக? தீட்டுப்படுத்தாயாக அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, நான் இந்த பகுதியை ஏறக்குறைய நான் பார்க்கும் பொழுது நான் யோசித்தேன். ஏறக்குறைய 2002 2003 இந்த செய்தியை சுருக்கமாக நான் கொடுத்துருக்கிறேன் கீழே நம்முடைய சபை கட்டடத்தில். இப்போ அதே காரியத்தை நான் கொஞ்சம் விலாவாரியாக ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் பேச போகிறேன். ஸோ த சேம் திங் தட் விச் ஐ ஸ்போக். நான் அதை யோசிச்சேன், ஆமாம் பழைய காரியங்கள். பாருங்கள், அப்போ இந்த வசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விலாவாரியாக நான் சொல்கிறேன் பாருங்கள். உபாகமம் 21, 22 எல்லாரும் கவனிங்க. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் எப்படிப்பட்ட பாவம்? சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க. அப்ப சாவுக்கு பாத்திரமான பாவம்னா சும்மா ஒருத்தன் பொய் சொன்னான்னா அவனை கொண்டு போய் கொலை குற்றத்தை கொலை செய்ய முடியாது. அவனை போய் நம்ம மரண தண்டனை கொடுக்க முடியாது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பாவம் அப்படின்னு கேட்டா அங்க போடப்பட்டிருக்கிறது மிக தெளிவாக, கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க. அப்ப சாவுக்கு பாத்திரமான பாவத்தை ஒரு மனுஷன் செஞ்சுட்டா இவன் இனி சமுதாயத்துக்கு லாயக்கல்ல, இவன் உயிரோட இருந்தா இனி பிரயோஜனம் அல்ல, இவனை தண்டனை கொடுத்து இவனை தீர்த்து கட்டிடணும்னு ஒரு அரசாங்கம் முடிவு செய்யறத பத்தி இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு மரண தண்டனையை குறித்து சொல்றாங்க. அப்ப சாவுக்கு பாத்திரமான ஒரு பாவம் இருந்துச்சுன்னா அவன் ஒருவன் கொலை செய்யப்படணும். பாருங்க, அப்படி உண்டாயிருக்கிற அவனை கொலை செய்யும்படி நீங்க என்ன பண்றீங்கன்னா மரத்திலே தூக்கி போடுவாயானால். அப்படிப்பட்டவனை நீ மரத்திலே தூக்கி போடுவாயானால் அப்படின்னா ஏன் இதை சொல்றேன்னா, உலகத்தில் பல இடங்களில் மரண தண்டனை உண்டு. அந்த மரண தண்டனைகள் பலவிதம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அடிக்கிட்டே போனால் சொல்லிக்கிட்டே போகலாம். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பசியாக இருக்கக்கூடிய மிருகங்கள் நடுவில் இந்த கொலை குற்றத்திற்கு, இந்த கொலை குற்றம் செஞ்சவனை, இந்த பாவத்தில் ஈடுபட்டவனை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பசியாக இருக்கிற மிருகங்கள் நடுவில் போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம தானியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம். சிங்கக்கபியில தூக்கி போடுறதை பார்த்துருக்கோம். சில நேரத்தில் அக்னி சூளையில் தூக்கி போட்டுருவாங்க. சுண்ணாம்பு கால்வாய் அந்த கலவையில் தூக்கி போட்டுருவாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா சிரச்சேதம் பண்ணுவார்கள். சில நேரத்தில் கழுவு மரத்தில் கட்டி அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா கத்தியை இறக்குவாங்க. கத்தி அப்படியே கழுத்தை துண்டாக்கிடும். இப்படி பல காரியங்களை நம்ம சொல்லலாம். தூக்கில் போடுவாங்க. இப்போ உள்ள காரியத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சேர் இருக்குது. எலக்ட்ரிக் சேரில் கொண்டு உட்கார வச்சு கரண்ட்டை சுவிட்சை ஆன் பண்ணால் போதும் பஸ்பமாகி போயிடுவாங்க. எத்தனையோ விதத்தில் ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை விதிக்கலாம் பாருங்க. இப்போ சாவுக்கு பாத்திரமான ஒரு பாவம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கும்னா, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவனை நீ கொலை செய்யும்படி நீ என்ன பண்ற? மரத்திலே தூக்கி போடுவாயானால். இப்போ அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சும்மா ஒரு காரணம் இல்லாமல் எதையுமே சொல்ல மாட்டார். இப்போ அடுத்த வசனம் பாருங்க, 23வது வசனத்தை வாசிப்போம். இரவிலே அவன் பிரேதம் என்ன பண்ணக்கூடாது? இதை எதுக்கு செய்ய சொல்றார் கவனிங்க. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை என்ன பண்ண வேண்டும்? அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன், இங்கதான் அந்த வசனம் வருது. தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். இதைதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு. தூக்கில போட மரத்திலே தொங்க விடப்பட்டவன் எவனும்
சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி. இப்ப இங்க பார்க்கிறோம், தூக்கி போடப்பட்டவன் தேவனால் என்ன பண்ணப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை என்ன பண்ணாயாக? தீட்டுப்படுத்தாயாக. பாருங்க, இது முக்கியமான காரியம். பாருங்க காரணம், இதுல ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி நீ ஒரு மனுஷனை தூக்கி போட்டனா அந்த மனுஷனுடைய பிரேதம் என்ன பண்ணப்படணும்னா, அது இரவிலே தொங்கப்படக்கூடாது. அதை எப்ப அடக்கம் பண்ணணும்? அந்த நாளிலேயே என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? அடக்கம் பண்ணப்படணும். அப்படி அடக்கம் செய்யலனா அதுக்கு என்ன கான்சிக்வன்ஸ், என்ன விளைவை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா, அங்க வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் உன் தேசத்தை நீ என்ன பண்ணிடுவ? தீட்டுப்படுத்திடுவ அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் தீட்டுப்படுத்திடுவ? ஏன்னா அந்த பிரேதம் அப்படி மரத்தில் தொங்க விடப்பட்ட அந்த மனுஷன், அவன் கொலை செய்யப்பட்ட அந்த சரீரம் இப்ப எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனால் சபிக்கப்பட்டதாய் இருக்கிறது. ஆமென். தேவனால் சபிக்கப்பட்டதாய் இருக்கிறது. பாருங்க, யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவாக குற்றம் செய்தவர்களை அவர்கள் முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய முக்கியமான ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லெறிந்து கொலை செய்வார்கள். கல்லெறிந்து கொலை செய்வார்கள். சில நேரங்களில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி கொல்லப்பட்டவர்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்திலே தூக்கி போடுகிறதை நம்ம பார்க்கலாம். அது வேதத்தில் சில காரியங்களை நான் காண்பிக்கிறேன். ஆனால் மெஜாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, கல்லெறிந்து கொலை செய்வாங்க. கல்லெறிந்து அப்படிப்பட்டவர்களை கொலை செய்வார்கள். சில நேரங்களிலே அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்திலே தூக்கி போடுவாங்க. ஆனால் வேதம் கல்லெறிந்து கொல்லப்பட்டவர்கள் தேவனால் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லாம, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் சொல்லல. நான் இப்ப சொன்னப்ப நீங்க எல்லாம் ஆமா போட்டீங்க, அதுக்கு தான் சொல்றேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் சொல்ல, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆமென். Cursed of God. Amen. அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. சோ தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி கேட்க போறேன்னா, தூக்கி போடப்பட்டவன் மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு நேரம் நான் ஒரு 25 நிமிஷம் பேசிட்டேன். இந்த ஒரே வசனத்தை தான் பேசியிருக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்டவன், தொங்கவிடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியும் பல கை தரல. தேவனால் நீங்க கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்றதா விசுவாசிக்க மாட்டேன்றீங்க. நான் சாபத்தை பத்தி பேசும்போது விசுவாசிக்க மாட்டேன்றீங்களே. நிறைய பேர் தான் கேட்பாங்க, என்ன பிரதர் ஆசீர்வாதத்தையே பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ சாபத்தை பற்றி சொல்கிறேங்க, அதுக்கும் நம்மளன்னா நான் எதை தான் போய் பேசுறது? பாருங்க, இவர் எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதத்தையே பேசுவார். நல்ல வேலை நல்ல பிரசங்கியார்னா அப்படி தான் சொல்லுவேன். ஏமே பாருங்க, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு வாங்க. இப்போ நம்ம படித்த வசனம் ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டையும் காமிச்சிட்டேன், பழைய ஏற்பாட்டையும் காமிச்சிட்டேன். இப்போ திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் கை எல்லாம் உயருதான் நான் பார்ப்பேன். சரிங்களா? ஏன்னா நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கோங்க சிலர், அதனால் நீங்கள் ஆமாம் சொல்கிறீங்களா இல்லை சொல்கிறீங்களான்னு தெரியல. திருப்பி கேட்குறேன், தூக்கி போடப்பட்டவன் ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் வெரி வெரி வைட்டல். என்னுடைய மெசேஜுக்கு இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையான்னு நான் தெரிஞ்சாகணும். இல்லைன்னா நான் ப்ரொசீட் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. அதனால தான் நான் நிப்பாட்டுறேன். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதை வேதத்திலே நீங்கள் வாசிக்கிற இந்த பகுதியை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனால தூக்கி போடப்பட்டவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நம்முடைய சமுதாயத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி தூக்குல ஒருத்தனை தொங்க போடும் பொழுது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தூக்கு தண்டனை என்று சொல்லுவாங்க, மரண தண்டனை என்று சொல்லுவாங்க. இங்க God is not punishing a person, but God என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is cursed by God. Amen. இங்க தேவன் ஏதோ ஒரு மரண தண்டனை கொடுக்கல. இந்த கொலைக்கு ஏதுவான பாதகம் செஞ்ச பாவம் செஞ்ச இந்த மனுஷனுக்கு தேவன் ஏதோ தூக்கி போடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை விதிக்கல. திஸ் இஸ் நாட் a punishment. நல்லா கவனிங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தூக்கு தண்டனை கிடையாது. இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு, தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன். இவன் தண்டிக்கப்பட்டவன் அல்ல,
சம்திங் மோர். ஆமென். இட்ஸ் a spiritual law. இது ஆவிக்குரிய ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தை அறிஞ்சாதான் ஆவியில சில பிரமாணங்கள் செயல்படுகிறது. அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுதுதான் நமக்கு எப்படி விடுதலை கிடைத்திருக்கிறது என்பதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆமென். இப்போ பவுல் எழுதுறாரு, அந்த வசனத்தை தான் நம்ம வாசிச்சோம். மரத்திலே தூக்கப்பட்ட திருப்பி கேட்கிறேன், மரத்திலே தூக்கப்பட்ட ரைட் 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 நீங்க முதல் சொன்னதே கரெக்ட் தான். அவர் சொன்ன அதே வசனம், தேவனால் சபிக்கப்பட்டவன். ரைட், வெரி குட். இவ மரத்திலே தூக்கப்பட்ட, திருப்பி சொல்றேன், மரத்திலே தூக்கப்பட்ட. வெரி குட். அப்ப மரத்திலே தூக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானாலும் அவர், ஆமென், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடின்னு சொல்லி இருக்கிறாரு. Even if it is Lord Jesus Christ, he is cursed by God. Amen. தேவனால் சபிக்கப்பட்டவர். எத்தனை பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரீங்க? எத்தனை பேர் இதை ஒப்புக்கொள்றீங்க? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படி கேட்டீங்கன்னா, சாவுக்கு ஏதுவான பாவம் செஞ்சிருக்கணும். ஆமென். சாவுக்கு பாத்திரமான பாவம் ஒருவனிடத்தில் உண்டாயிருந்தால் தான் கொலை செய்யப்படணும்னு நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்கிறோம். பாருங்க, அப்போ ஆண்டவராகிய இயேசு என்ன பாவம் செஞ்சார்? அவர் முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ அவர் மரத்தில் தூக்கப்படுகிறார். பாருங்க, முழு மனுக்குலத்தின் பாவத்தை ஏற்றுக்கொண்டாரு. இப்போ அடுத்தது அந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்த கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கண்டிஷன் பார்த்தோம்? இரவிலே அந்த அந்த பிரேதம், நான் வரிசையாக வரேன், இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நிறைய இருக்குது. சரி, இரவிலே அந்த பிரேதம் மரத்தில் என்ன பண்ணப்படக்கூடாது? தொங்கலாகாது. அந்நாளிலே தானே எதை அடக்கம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அது ஸ்ட்ராங்காக சொல்றார். அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். எதுக்கு சொல்றாரு? இட்ஸ் நாட் அ சஜஷன். எப்பா நைட்டெல்லாம் தொங்க விட்டேன்னா நாத்த அடிக்கும்பா, அதனால சீக்கிரம் போய் புதைச்சிருப்பா, அதுக்காக அவர் சொல்லல. ஏமே சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஏமே ஏன் அப்படின்னு சொன்னா, அந்நாளிலே தானே அதை நீங்க என்ன பண்ணணும்னா அடக்கம் பண்ண வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் தேசத்தை நீ என்ன பண்ணிடுவ? இல்லைன்னா தீட்டுப்படுத்திடுவேன். ஏன் தேசம் தீட்டுப்படும்? தேசம் தீட்டுப்படுறதுக்காக ஏதாவது வசனம் இருக்கா? வேகமா வாசிப்போம். லேவியராகமம் 18வது அதிகாரம். லேவியராகமம் 18வது அதிகாரம். லேவியராகமம் 18வது அதிகாரம். இருபத்தி 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. 24லிருந்து 27 வரைக்கும் வாசிக்கிறேன். இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். இவைகளில் சொன்னா எவைகளில் நீங்க கேட்கணும். எவைகளில் சொன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை எல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இது ஒரு பொதுவான இடத்துல சொல்லப்படக்கூடிய ஒன்றாகவே இல்லை. அவ்வளவு மோசமான காரியங்களை அந்த தேசத்தின் ஜனங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதீர்கள். இப்ப நான் ஒரு தப்பான காரியத்தை செய்யறேன்னா நான் தீட்டுப்பட்டுருவேன். ரைட், ஆமென். தவறான ஒரு இச்சை ரோகம், தவறான காரியங்களை ஒரு மனிதன் செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அது அவனு தீட்டுப்படுத்துறான். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை என்ன பண்ணினார்கள்? தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். மொத்த ஜாதியும், எல்லா ஜனமும், ஒரு ஆள் கிடையாது. அந்த முழு ஜாதியை குறித்து சொல்றாரு, அந்த முழு ஜனத்தை குறித்து சொல்றாரு, அந்த முழு தேசத்தாரை குறித்து சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை என்ன படுத்தி இருக்கிறார்கள்? தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பாருங்க, இதை படிச்ச உடனே தான் ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டேன். ஒரு அருவருப்பான ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்ம மாத்திரம் தீட்டுப்படலை, தேசமும் தீட்டுப்படுது, பூமியும் தீட்டுப்படுகிறது. சொல்லணும்னா தேசம்னு சொல்றதோட பூமின்னு சொல்லணும். எரட்ஸ் என்கிற பதம் தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. எரட்ஸ்ன்ற இடத்துல எங்க வேற எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமி தீட்டுப்படுது. ஏமே பூமி பாருங்க தீட்டுப்படுத்ததா இருக்கு. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல, இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல, நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் பொழுது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு. ஆமென். அந்த ஜாதி ஜனம் இந்த அருவருப்புகள் எல்லாம் செஞ்சாங்க. ரைட். இப்போ வாங்க, இப்போ நான் இன்னொரு வசனத்தையும் காண்பிக்க விரும்புகிறேன். என்னாகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 35. என்னாகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம். ஓ க்ளோரி.
31வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. 31லிருந்து 34 வரைக்கும். சாகிறதற்கேற்ற குற்றம் சுமந்த கொலைபாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும். தன் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடிப்போனவன் ஆசாரியன் மரணமடையாததற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்பி வரும்படி நீங்கள் அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. அடுத்த வசனம் முக்கியம். 33. நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். தேசத்தை தீட்டுப்படுத்தும். குற்றம் செஞ்ச இவனை மாத்திரம் தீட்டுப்படுத்தல. நான் என்ன நினைச்சேன்னா, ஒருத்தன் கொலை செய்யறான், இன்னொருத்தன் செத்து போறான். மொத்தம் பாதிக்கப்படுறது இவன் 2 பேரும் தான். இவனோட மனைவி, பிள்ளைகள், இவனுடைய குடும்பம், உற்றார் உறவினர், இவங்க தான் பாதிக்கப்படுவாங்கன்னு நினைச்சா, இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ரத்தம் சிந்துனா, ரத்தம் சிந்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது அந்த தேசம் தீட்டுப்பட்டு இருக்கும். ஏமே நல்லா கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசம் தீட்டுப்பட்டு இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ரத்தம் சிந்தினுடைய ரத்தத்தினாலே ஒழிய வேறு ஒன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. ஏமே இதுதான் பார்க்கிறோம் பாருங்க. நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. தேவன் ஆதாமிடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இந்த மரத்தின் கனியை என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. ரொம்ப சிம்பிளான ஒரு கமாண்ட்மெண்ட் தான். ஏகப்பட்ட மரங்களை கொடுத்துட்டு ஒரு மரத்தின் கனியை புசிக்காதுன்றார். இப்போ ஆதாம் அந்த பிரமாணத்தை மீறுகிறார். பிரமாணத்தை மீறின உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, தன் தன் ஜாதியை முளைப்பிக்கக்கூடிய விதையை உடைய கனி விருட்சங்களை பூமியானது முளைப்பிக்க கடவுது அப்படின்றார். ரொம்ப பியூட்டிஃபுல் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பூமியானது முளைப்பிக்க கடவுது, நீ கஷ்டப்பட வேண்டாம். தன் தன் ஜாதியை முளைப்பிக்க கூடிய விதையை உடைய கனி விருட்சங்கள் பூமியானது முளைப்பிக்க கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியானது முளைச்சி கனி விருட்சங்களை கொடுக்கக்கூடிய கனி விருட்சங்களை அது முளைப்பிக்கும். இந்த கனிகளை பறித்து நீ சாப்பிட்டு அனுபவிக்கும்படியாக அவர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் வச்சார். ஏமே அவனை மண்வெட்டியை எடுத்து நீ மண்ணை வெட்டி தண்ணியை பாய்ச்சிட்டுன்னு சொல்லலை. பூமியின் மேலே ஒரு பனிமூட்டம் உண்டாகிறது, நீர்ப்பாய்ச்சல் உண்டாகிறது. பாருங்கன்னா எல்லாமே முளைக்குது, எல்லா புல் பூண்டுகள் முளைக்கிறது. இப்போ மனிதன் ஒரு கீழ்ப்படியாமையின் செய்கையினாலே, ஒரு பிரமாணத்தை மீறினதினாலே இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ தானா பூமி விளைஞ்சிச்சு, கனி விருட்சங்களை கொடுத்த பூமி இப்ப அந்த பூமி என்ன பண்ணுதுன்னா முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கிறது. இப்ப மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்றான்னா வருத்தத்தோட தன்னுடைய பலனை புசிக்கிறான். அவன் முகத்தின் வேர்வையினாலே அவன் என்ன பண்றான்னா ஆகாரத்தை புசிக்கிறான். இந்த முக வேர்வையும் சரி, இந்த வருத்தப்பட்டு அப்படின்றதும் சரி சாபம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் 24 மணி நேரம் வேலை செய்கிறேன், ஆனால் என்னுடைய பாக்கெட்டு பொத்தலாக இருக்குது, என்னுடைய பட்ஜெட்டு 8 முழ வேஷ்டியாக இருக்குது, துண்டு விழுந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன் அது ஒரு சாபம். ஆமென். தட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட். அது தேவனுடைய சித்தமே கிடையாது. இப்போ மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் மீறின உடனே அடுத்த முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்குது. அந்த பூமி வித்தியாசமாக செயல்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் மீறின உடனே இந்த செயல் இவனை மாத்திரம் பாதிக்கல, தேசத்தை என்ன பண்ணிருச்சு, பூமியை தீட்டுப்படுத்திருச்சு. இன்னொரு விதத்தில் சொன்னா பூமி சபிக்கப்பட்டு விட்டது. ஆமென். தீட்டுப்பட்டுச்சுன்னா நிறைய பேருக்கு புரியல, அதுக்கு தான் நான் இந்த காரியத்தை சொல்றேன். ஏன்னா பூமி தீட்டுப்பட்டுருச்சுன்னு நமக்கெல்லாம் தெரியும், தீட்டு அபிஷ்டு அசுத்தம் அப்படின்றோம். இல்ல 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 இல்ல, தீட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி என்ன பண்ணப்பட்டுருச்சு, சபிக்கப்பட்டு விட்டது. ரத்தம் சிந்தப்பட்டுச்சுன்னு சொன்னா என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா, பூமி தீட்டுப்பட்டுச்சுன்னா the curse has come upon the land. அப்ப பூமியின் மேல ஒரு சாபம் வந்துருச்சு. இப்ப இந்த சாபம் நீங்க வேண்டும், அதான் அங்க உள்ள காரியம். இந்த சாபம் நீங்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னு சொன்னா, டு ரிவர்ஸ் இட், அதை மாற்றுகிறதுக்கு வழியை தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப என்ன பண்ணணும்னா, அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆமென். எப்படி கொலை செய்யப்படணும்னா, அவனை சிரச்சேதம் பண்றது இல்லை, அவனை அக்கினியிலே தூக்கி போடுறது இல்லை, சிங்கக்கெபியில போடுறது இல்லை, அவன் மரத்திலே தூக்கப்பட வேண்டும்.
மரத்தில் தூக்கப்படுறது மாத்திரமல்ல, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கே அவனை புதைச்சிடணும். சரிங்களா? இப்போ பாப்போம் பாருங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரத்திலே அவன் தூக்கப்படும் போது என்ன நடக்குது? ஏன் இதை சொல்கிறேன்? நல்லா கவனிங்க, இதை நான் விளக்கி சொல்கிறேன். மரத்திலே அந்த மனுஷன் தூக்கப்படும் பொழுது அந்த மனுஷன் தேவனால் சபிக்கப்பட்டு இருக்கிறான் வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே முழு தேசமும் அதன் மேல் உள்ள தீட்டு சாபத்தை எல்லாம் என்ன பண்றாருன்னா எடுத்து அந்த மரத்திலே தொங்க விடப்பட்ட அந்த பிரேதத்தின் மேல் சாத்துகிறார், அந்த சரீரத்திலே சுமத்துகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த தேசம் சுத்தமாகிறது. ஏன்னா அந்த மனுஷன் அங்க கொலை செய்யப்பட்ட உடனே இந்த தீட்டு சாபமெல்லாம் எங்க போகுதுன்னு சொன்னா அந்த மனுஷனுடைய சரீரத்தில் போய் ஒட்டி கொள்ளுகிறது. இப்ப அந்த மனுஷன் தொங்கிட்டு இருக்கிறான். இப்ப இந்த மனுஷன் தொங்குற மனுஷனை இவங்க என்ன பண்ணணும்னா அந்த சாயங்காலத்துக்குள்ள அவங்க அந்த நாளிலே அவர்கள் அடக்கம் செய்யப்படணும், இல்லைன்னா தேசம் தீட்டுப்பட்டுரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இரவு முழுசும் அது தொங்குச்சுன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவன் மேல் சாத்தப்பட்ட அந்த சாபம் திரும்பவும் இறங்கி தேசத்தில் வந்துடும், தேசம் திருப்பி தீட்டுப்பட்டுரும். அதான் அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்னா இரவுக்குள்ள அதை என்ன பண்ணிடணும், சாயங்காலத்தில் என்ன பண்ணிடணும், அந்த பிரேதத்தை என்ன பண்ணிடணும், அடக்கம் பண்ணிடணும். தட் இஸ் இட். அதான் ஒரே ஒரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது, மாறுத்திரம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ரெமெடி. அதான் இல்லைன்னா கர்ஸ்லே வாழணும். எதுவுமே உருப்படி ஆகாது, எதுவுமே சரியாகாது. நம்ம செய்வோம், மணிக்கணக்காக உழைப்போம், எல்லாம் செய்வோம், ஒன்றுமே உருப்படி ஆகாது. எப்போ பார்த்தாலுமே குறைவிலே இருந்து கொண்டு இருப்போம். பட் God has reversed it. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன், இப்படிப்பட்டதெல்லாம் நடந்துச்சான்னு. யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 8. ஆமென். இன்னைக்கு நிறைய வசனங்களை பார்ப்போம்னு நான் நேற்றே சொல்லிட்டேன். அதனால் இன்னைக்கு வசனங்கள் தான் நிறைய பார்க்க போகிறோம். சரிங்களா? நேற்று நிறைய கதை உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? அதனால் யோசுவா 8:28, யோசுவா 8:28, ஆயியின் ராஜாவை, இப்போ என்னன்னா ஆயின் ராஜாவை ஜெயிக்கிறார். ஜெயிச்ச உடனே யோசுவா என்ன செய்யறாரு பாருங்க, ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து. ஏன்னு கேட்டால் இவங்க அடுத்தது அந்த தேசத்தில் போய் குடியிருக்க போறாங்க. ஏற்கனவே இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க செஞ்சா, இவங்க செஞ்ச அருவருப்புகளின் நிமித்தமாக அந்த தேசம் என்ன பண்ணப்பட்டு இருக்கிறது, தீட்டுப்பட்டு இருக்கிறது. இப்போ அந்த தீட்டை கழிக்கணும், இப்போ அந்த சாபத்தை நீக்கணும். அப்ப யோசுவா என்ன பண்றாருன்னா அந்த தேசத்தை போய் பிடிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அந்த ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்க விட்டான். ஆமென். எவ்வளவு தெளிவா போட்டிருக்கு பாருங்க, தொங்க விட்டான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை அதை பட்டண வாசலிலே போட்டு, அந்த யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்க சொன்னான். அதை பட்டண வாசலிலே போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கும் பெரிய கற்குவிகளை அதன் மேல் குவித்தார்கள். இன்னொரு ஒரு பகுதியும் பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் வாசிப்போம். யோசுவா 10:5-6 வசனங்களை வாசிக்கிறேன். 5-6 முதல்ல வாசிக்கிறேன், அப்புறம் பின்னாடி சில வசனங்களை வாசிப்போம். பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 10. அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, எர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா, ஒரு 5 ராஜாக்கள் என்ற ஏமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் என்ன பண்ணினார்கள், யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவா இடத்துக்கு ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்து பர்வதங்களிலே குடியிருக்கிற ஏமோரியரின் ராஜாக்கள் எல்லோரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். இப்போ அடுத்து வாசிப்போம், 10வது வசனத்தை வாசிப்போம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள்லாம் நடக்குது. கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார், அந்த 5 ராஜாக்களையும். ஆகையால் அவர்களை கிபியோனின் மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசேக்கா மட்டும் மக்கேதா மட்டும் முறியடித்தார்கள். ஆமென். 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். 16வது வசனத்துக்கு நேராக போக விரும்புகிறேன். ஏன்னா அதுக்கு முன்பாக சூரியன் நின்றது, சந்திரன் நின்றது என்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். இப்போ நான் 16வது வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். அந்த 5 ராஜாக்களும் ஓடி போய்
மக்கேதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளிந்து கொண்டார்கள். 5 ராஜாக்களும் மக்கேதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளிந்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள் என்றார். இப்போ 5 ராஜாக்கள் ஓடி போய் ஒரு கெபியில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்கள என்ன பண்ணாங்கன்னா ஒரு கல்லை வச்சு அந்த கெபியை மூடிட்டாங்க. இப்போ அவங்க உள்ளுக்கு மாட்டிக்கிட்டாங்க. இப்போ 21ஆம் வசனம், ஜனங்கள் எல்லோரும் சுகமாய் மக்கேதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது யோசுவா கெபியின் வாயை திறந்து அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியில் இருந்து என்னிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் எர்மூத்தின் ராஜாவும் லாகேசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியில் இருந்து அவனிடத்திலே வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை யோசுவாவினிடத்தில் கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களிலே தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். ஏமே பாருங்க, இந்த அருவருப்புகளை எல்லாம் அவங்க எப்படி நீக்கி போட்டாங்கன்னா, அந்த தேசம் தீட்டுப்பட்டிருந்த தேசத்தினுடைய அந்த தீட்டை அந்த சாபத்தை கழிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களெல்லாம் தொங்க விடுறாங்க. இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதி முழுவதும் அந்த அருவருப்பை செய்தது. இங்கே யோசுவா எல்லா முழு ஜாதி ஜனத்தையும் இவர் தொங்க விடாமல் இவர் யாரை மாத்திரம் தான் தொங்க விடுறாரு? ராஜாக்களை மாத்திரம் தான் தொங்க விடுறாரு. ஸோ வை த கிங்ஸ்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜாக்கள் தான் ஒரு தேசத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. தே ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் உள்ளவர்கள் இந்த ஜனங்கள் தவறாக போகும் பொழுது தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை நேர்வழிப்படுத்தி இருக்க முடியும். அவர்கள் தவறினபடியினாலே பிரதிநிதிகளாய் இருக்கக்கூடிய அவர்கள் தான் அதற்கு பொறுப்பாளிகளாய் மாறுகிறார்கள். ஆகையினாலே முழு தேசத்துக்கும் பொறுப்பாளிகளாக பிரதிநிதியாய் இருக்கக்கூடிய அவர்களே தேசத்தின் பிரதிநிதியாய் மாறுறாங்க. ஸோ இவங்க தூக்கப்படும் பொழுதே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முழு தேசத்தின் தீட்டும் அங்கே கழிந்து போகிறது. அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, they are looking for the kings. அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் பாவம் செய்தார், பாவம் சொல்லக்கூடாது, மீறுதல் செய்தார். முதல் இடத்துல மீறுகிறார், பிரமாணத்தை மீறுகிறார். அதுக்கப்புறம் தான் பாவம் பிரவேசிக்குது. அந்த மீறும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த காரியத்தை செய்யவே இல்லை. we didn't do it. ஆமென். நீங்களும் நானும் அப்போ பிறக்கவே கிடையாது. ஆனால் அந்த செய்கையின் நிமித்தமாய், அந்த கீழ்ப்படியாமையின் செய்கையின் நிமித்தமாய் வந்த பலாபலன்களை நீங்களும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்றேன்? அந்த பலாபலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பூமி சபிக்கப்பட்டது, முள்ளும் குறுக்கும் முளைப்பித்தது. இன்னைக்கு பூமி, நான் போய் அந்த பாவத்தை செய்யல, எதுக்கு நான் இந்த சாபப்பீடையை நான் சுமத்து தீக்கணும் பாருங்க. அப்ப ஆதாம் செஞ்ச அந்த செய்கை நிமித்தமாய் பூமி சபிக்கப்பட்டது. ஆனா நம்ம பிறக்கவே இல்லை, நம்ம அதை செய்யல. ஆனா அவர் நம்முடைய பிரதிநிதியாக இருந்து அந்த காரியத்தை செஞ்சதுனால அந்த பலாபலன்களை நீங்களும் நானும் என்ன பண்றோம்னா இன்னைக்கு அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, ஆதாம் அந்த பழத்தை பறித்து அவர் சாப்பிடும் பொழுது முழு மனுக்குலமே ஆதாமுக்குள் இருந்து அவரோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணி இருக்கிறோம்? இதுதான் ஆதாமுக்குள் இருந்த நிலைமை. ஏன்னா அவருடைய அறையிலே நம்ம இருந்தோம், ஆதாமுக்குள் உள்ள நிலைமை. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சாப பீடம் மாறணும்னா இன்னொருவர் வர வேண்டியது அவசியமாக இருந்தது. மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இப்போதான் ஹீரோ வரார். ஹல்லேலூயா. மனுக்குலத்தின் பிரதிநிதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:45 பவுல் அழகா சொல்றார். எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிந்தின ஆதாம்னு அவரை சொல்றார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் சொல்ல பாருங்க, பியூட்டிஃபுல்லா சொல்றார். பிகாஸ் ஆடம் வாஸ் ரெப்ரசன்டிங் தி ஹோல் மேன்கைண்ட். இப்போ இன்னொருத்தர் வராரு, அவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிந்தின ஆதாம், லாஸ்ட் ஆடம் அப்படின்றார். லாஸ்ட் ஆடம் who is representing the whole mankind. முழு மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரார். அழகா பவுல் போட்டிருக்கார், உயிர்ப்பிக்கிற ஆவியின் போட்டிருக்கிறார். அதே மாதிரி அவரை இரண்டாம் மனுஷன் என்று சொல்றார்.
ஆமென். இரண்டாம் மனுஷன் சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் என்று சொல்றாரு. அதை 47 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:47. பாத்துங்க, வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர்னு சொன்ன உடனே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் வானத்திலிருந்து தொப்புன்னு குதிக்கல. ஆமென். வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர்னா அவர் தொப்புன்னு குதிக்கல. பாருங்க, நான் எழுதி வச்சிருக்கிறேன், பாவம் இல்லாமல் கன்னியின் வயிற்றில் உட்பவித்தவர், மண்ணின் சாபம் இல்லாமல் பிறந்தவர். ஆமென். அவர் இறங்கி வர்றார், வானத்திலிருந்து இறங்கி வந்தார்னா தொப்புன்னு குதிக்கல. அவர் மனுஷன் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே பிரவேசிப்பதற்கு எந்த வாசல் வழியாய் வர வேண்டுமோ அதே போல ஒரு தாயின் கருவிலே உட்பவமாகி வாசலின் வழியாக இந்த பூமியிலே பிரவேசித்து ஒரு மனுஷனாகவே வந்தார். அவர் இரண்டாம் மனுஷன். ஹல்லேலூயா. He didn't come in a illegal way. ஆமென். வானத்திலிருந்து குதிச்சிருந்தார்னா அது சட்டவிரோதமான காரியம். அவரை மனுஷன்னே நம்ம சொல்ல முடியாது. Amen. He came in the right way. பாருங்க, இப்ப முழு மனுக்குலத்தின் பிரதிநிதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். முழு மனுக்குலத்தின் பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டாரானா எடுத்துக்கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முழு மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் மரித்தார். மனுக்குலத்தின் பிரதிநிதியாக அவர் நிற்கிறார். ஆனா அவர் நம்முடைய பிரதிநிதியாக ஆக முடியாது. He cannot become our representative. நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கோங்க. முழு மனுக்குலத்துக்காக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். முழு உலகத்துக்காக தான் அனுப்பிச்சார். முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதுக்காக தான் கல்வாரி சிலுவையில முழு உலகத்தின் பாவத்துக்காக எல்லா ஜாதி ஜன மக்களுக்காக அவர் சிலுவையில மரித்தார். அவருடைய பிரதிநிதியாக மரித்தார். ஆனா அவர் பிரதிநிதியாக மரிச்சாலும் அவர் முழு மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இருக்க முடியாது. எப்படி பிரதர் சொல்றீங்க? என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்றதை நல்லா கவனிங்க. திஸ் இஸ் a பைபிள் ஸ்டடி. ஏமே, சரிங்களா? அதனால சில காரியங்களை கொஞ்சம் போகணும். ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவர் எல்லாத்துக்கும் ஆக முடியாதுன்னா, ஒரு தாயின் கருவுல நீங்க பிறந்தீங்கன்னா, ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்க இந்த பூமியில பிறந்தீங்கன்னா, நீங்க எங்க இருக்கிறீங்க தெரியுமா? ஆதாமுக்குள் இருக்கிறீங்க. There are two places. Amen. நான் சொல்றேன், நீங்க தாயின் கருவுல நீங்க பிறந்தீங்கன்னா நீங்க ஆதாமுக்குள் இருக்கிறீங்க. ஆதாம் தான் உங்களுடைய பிரதிநிதி. அவர் செய்த அந்த கீழ்ப்படியாமையின் செய்கையின் பலாபலனை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த பூமி சபிக்கப்பட்டது, சாபத்தை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, தாயின் கருவுல பிறந்து மனுஷனா பிறந்து ஆதாமுக்குள் பிறந்து இருக்கிறீங்க. சாபம் வந்ததாகும். ஆனா இப்ப கிறிஸ்து உங்களுக்கு பிரதிநிதி ஆகணும். அவருடைய கீழ்ப்படுதலின் செயல் ஆசீர்வாதம் உங்க தலைமையில வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது உங்களுடைய தீர்மானத்தில் இருக்கு. ஆமென். அது உங்களுடைய தீர்மானத்தில் இருக்கு. இப்ப ஆதாமுக்குள் பிறந்த நீங்க இப்ப நீங்க மறுபடி பிறக்கணும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆமென். ஜலத்தினாலும் ஆவினாலும் அவன் மறுபடி பிறக்கலனா அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டானே சொல்றார். So he has to be born again. இப்ப born again எங்க? ஆதாமுக்குள்ள இருந்து கிறிஸ்துவுக்குள் மாறுறாங்க. நல்லா கவனிங்க. சில சொல்றாங்க all are saved அப்படின்றாங்க. அது ஒரு தவறான ஒரு உபதேசம். all are saved. ஆண்டவராய் இயேசு எல்லாருக்காக மரித்தார், மனுக்குலத்துக்காக மரித்தார். அதனால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. No, not at all. all are saved. பாருங்க, ஒரு சத்தியத்துக்கு நேர் எதிர்மறையாக தான் போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சத்தியத்தை சரி லைட்டா கொஞ்சம் திரிக்கலா பேசிட்டாலே அதுவும் பொய் தான். பிசாசு அப்படி ஒன்று கொண்டு வரான். ஆல் ஆர் சேவ்ட். நோ, நாட் ஆல் ஆர் சேவ்ட். ஆமென். இயேசு எல்லாருக்காக மரிச்சாரு. ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படல. ஆனா எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழு மனுக்குலமும் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கான காரியங்களை இயேசு ஆயத்தம் செய்து வச்சுட்டார். ஆமென். Anybody, anywhere can be saved. அதான் அர்த்தம். எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படல அப்படின்னு சொன்னா வேதத்தில் அப்படி வந்திருக்காது. எப்படின்னா பாத்தீங்கன்னா, ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் வேதம் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை உங்கள் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்தால் நீங்கள் என்ன பண்ணப்படுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். ஃபியூச்சர்.
நீங்க அதை செஞ்சீங்கன்னா ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா ஏன் அதை செய்யணும்? ரோமர்கள் நிருபத்தை எழுதும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே அவர் மரித்து விட்டார். அவர் முழு மனுக்குலத்துக்காக மரிச்சிட்டார். இப்ப சொல்றாங்க, now it is your decision. Amen, it is your decision. இப்ப கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்றீங்கன்னா கிறிஸ்து செய்த அந்த கீழ்ப்படுதலின் செய்கையின் பலாபலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த பிலிப்பியர் அந்த சிறைச்சாலையில் பவுல் அப்போஸ்தலன் அந்த சிறைச்சாலை அதிகாரியை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசித்தால் சும்மா ஆட்டோமேட்டிக்காக அது நடக்காது. ஏவன் ஆதாமுக்குள் பிறந்து நம்ம இப்ப கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கோம். எத்தனை பேர் நீங்க கிறிஸ்துவுக்குள் பிறந்தவங்க இங்க இருக்கிறீங்க? ஏமேன். அந்த நிச்சயம் இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசுவை உங்க வாயினால் அறிக்கை செய்யுங்க. இன்னைக்கு அவரை கர்த்தர் என்று நீங்க அறிக்கை செய்யுங்க. Amen, he is God என்று நீங்க அறிக்கை செய்யுங்க. அவரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் என்னை நடத்தும்படியாக எனக்குள் வாரும் என்று ஒரு அழைப்பை கொடுத்து பாருங்க. நான் சொல்றேன், ஆண்டவருடைய நடத்துதலை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க அவரை கர்த்தர்னு சொன்ன மாத்திரத்திலே நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ஆதாமுக்குள்ள இருந்து கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்துடுறீங்க. ஹல்லேலூயா. there will be a tremendous change. Hallelujah. Amen. அது எப்படின்னு சொல்ல முடியாது, but that happens. Amen. சரிங்களா? சரி. So இப்போ நான் என்ன பண்ணி கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம முதல் பகுதியை பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டாவது எத்தனை பகுதி நான் பிரிச்சிருக்கிறேன் அந்த வசனத்தை? 3. இப்போ ரெண்டாவது போவோம். என்ன பண்ணி கேட்டீங்கன்னா, கிறிஸ்து நமக்காக சாபமாகி. ஆமென். பார்த்துட்டோம், மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. பழைய ஏற்பாட்டில் போய் என்ன எழுதியிருக்கின்றதை நான் விளக்கி சொல்லிட்டேன். இப்போ ரெண்டாவது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி. பாருங்க, பவுல் அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. பவுல் கொஞ்சம் கூட பெல விடலை பாருங்க. கிறிஸ்து நமக்காக சாமி. சிலர் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு சிலுவையிலே மரித்தார். தட் இஸ் ராங். இயேசு சிலுவையிலே மரித்தார். யாருங்க சொன்னது? இயேசு சிலுவையிலே மரித்தார். தட் இஸ் a wrong statement. இயேசு சிலுவையிலே மரித்தார். No, it is 100% wrong. இயேசு சிலுவையிலே மரித்தார். சரியா சொல்லணும்னா எப்படி சொல்லணும் தெரியுமா? இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார். இயேசு உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். that is a right statement. பாருங்க, இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்து சாபமாகின்னு போடல. நம்ம சும்மா பேசும்போது பேச்சு வாக்கில் சொல்லிடுவோம் கிறிஸ்து சாபமாகி. அவர் என்ன பொழுது போகாமல் நான் கொஞ்சம் போய் சாபமாகிட்டு வரேன் அப்படின்றதுக்காக இறங்கி வந்தாரா? எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, இங்கே போர் அடிக்குது, ஒரே நான் ஜீவனை பார்த்துட்டே இருக்கேன், ஜீவனாகவே நான் இருக்கிறேன், கொஞ்சம் போய் மரணத்தை பார்த்துட்டு வரேன்னு வந்து செத்துட்டு போனாரா? நோ, நாட் அட் ஆல். பாருங்க, கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். எதுக்கு? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவருக்கு மரிக்க வேண்டிய காரணம் எதுவுமே இல்லை. அவர் எதற்காக மரித்தார்னா நமக்காக மரித்தார். எதற்காக சாபமானார்னா நமக்காக சாபமானார். பவுல் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு, கிறிஸ்து நமக்காக சாபமாகி. வா, ஆமென். பாருங்க, நமக்காக சாபமானார். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ராஜாக்கள் தான் பிரதிநிதிகளாக கொண்டு போறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக சிலுவையில் சாபமானார். யூஸ்வலாக ராஜாவை தான் தூக்கி போடுறாங்க, தூக்கி போடுறாங்கன்னு சொல்லக்கூடாது, தூக்கி போடுறாங்க, தொங்க விடுறாங்க. அதனுடைய அர்த்தம் மரத்தில் தொங்க விடுறாங்க. இயேசு ராஜாவான்னு பார்த்தா பிறக்கும் பொழுதே அவர் ராஜா. ஆமென். மத்தேயு 2:2 வேதம் சொல்லுது, அதாவது பாபிலோன்லேருந்து, கல்தேயர் அந்த இடத்துல இருந்து, மேதிய பெர்ஷியா அந்த பகுதியிலிருந்து மெகோஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழியில் மெகோஸ் தான் போட்டிருக்கு, தமிழில் ஞானிகள்னு போட்டிருக்கு. இந்த மெகோஸ்ன்ற அந்த கிரேக்க மொழியிலிருந்து தான் மெஜிஷியன் என்கிற இங்கிலீஷ் வேர்டை எடுத்துருக்கிறாங்க. இவங்களாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சார்சரஸ். இவங்களாம் பல வான சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் அந்த வான சாஸ்திரத்தில் அந்த நட்சத்திரத்தை பார்த்து யூதர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? ஹல்லேலூயா. ஆமென். மரியின் குமாரன் எங்கேன்னு கேட்கல, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? ராஜா. ஆமென். ஏன்னா இந்த மக்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஆட்கள் கிடையாது. பாருங்க, இவங்க வந்து ஒரு அந்த தேசத்தில் ராஜா இறந்து போயிட்டார்னா அடுத்தது எந்த இளவரசன் ராஜாவாகணும், யார் ராஜாவாக வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஒரு கூட்டத்தார். ஒரு மந்திரி சபையே இவங்க தான். இவங்க சொன்ன ஆள் தான் அந்த ராஜ்யத்தில் ராஜாவாக முடியும். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா ராஜ்ய சிந்தை உள்ளவர்கள். எத்தனை பேர் ராஜ்ய சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறீங்க? ஏன்னா இது ராஜ்யத்தை பற்றியது. ஹல்லேலூயா. வந்து கேட்குறாங்க, கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். கடைசியில் ஆண்டவராய் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறதற்கு முன்பாக சில காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியத்தை நான் காண்பிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 15. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சில காரியங்கள் தான்.
But let us be reminded of these words. Amen. மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ சொல்லுகிறபடி என்றார். ஹல்லேலூயா. நீ சொல்லுகிறபடி, நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறான். அசிசே 9வது வசனம் பாருங்க, 15:9. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. நமக்கு பிலாத்துன்னு சொன்ன உடனே வில்லை மாதிரி தான் தெரியும். ஏன்னா இயேசு சிலுவையில் அரைஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பார்ப்போம். சரிங்களா? பிலாத்து அப்படி பார்ப்போம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிலாத்து ஒரு முட்டாள் கிடையாது. He's an intellectual. Amen. அவன் அந்த தேசாதிபதின்ற ஒரு இடத்துக்கு அவன் வரணும்னா அவன் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருப்பான். அவன் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர்னால இவங்க எப்போ ஒரு ஆளை கொண்டு வந்து குற்றவாளின்னு கொண்டு வரும் பொழுது இவன் பார்த்து 4 தடவை பேசணுன்னே கண்டுபிடிக்கிறான். ஒரு தேசாதிபதி சாதாரண ஆள் கிடையாது பாருங்க. அந்த பொசிஷனுக்கு அவன் வரணும்னா அவன் எப்படி இருப்பானா, ஒரு பெரிய யுத்த வீரனாக இருந்திருக்கணும், அவன் ஒரு அறிவாளியாக இருந்திருக்கணும், அவன் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்கணும். அப்படிப்பட்டவன் தான். அப்படிப்பட்ட வந்த உடனே இவங்க பேசுகிறாங்க, இவன் கொண்டு வந்து இவன் பார்த்தவனே கண்டுபிடிக்கிறான். இவங்க பொறாமையினால தான் இயேசுவை கொண்டு வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சான். பேச்சிலேயே கண்டுபிடிக்கிறான். இப்படி பேச்சிலே கண்டுபிடிக்கிறவன் அவங்க எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, இவர் வேத புரட்டகர்னு கொண்டு வரல. வேத புரட்டகர்னா இவன் விரட்டிடுவான். அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் வேத புரட்டகர் அல்ல, இவன் ஒரு புரட்சியாளன் என்று கொண்டு வராங்க. உமக்கு விரோதமாக நான் ராஜான்னு சொல்லிட்டு தனியாக ஒரு படையை தேத்தி இப்போ ரோம சாம்ராஜ்யக்கு எதிர்த்து இவர் போராட போகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆள், நான் ராஜான்னு சொல்கிற ஒரு ஆள், ஆயினால நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரான். சரிங்களா? இப்படி கூட்டிகிட்டு வந்து இவங்க என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இப்படி காரியங்களை அறியக்கூடிய ஒரு பிலாத்து ஆண்டவராய் இயேசுவை பார்த்துட்டு அவங்க இப்போ உங்களை ஒருத்தர் சொல்கிறார், கோச்சிக்காதீங்க, ஒருத்தர் சொல்கிறார், உண்மையிலே அவர் பேர் ராஜா ராம். சரிங்களா? அவர் பேர்லேயே ராஜா இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க வந்து இவர் ராஜா அப்படின்னா நான் நான் அதுக்கு மேலே கேட்கவே மாட்டேன். சரிங்களா? இல்லை, என்ன யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க இவர் ராஜான்னு சொன்னால் நீங்கள் ஒன்றே ஏற்றுக்குவீங்களா? இப்போ பிலாத்து ஒரு குற்றவாளியாக கொண்டு வந்து நிற்கிறாரு. அவரை இவங்கெல்லாம் குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க, இவர் ராஜா ராஜான்னு சொல்லிக்கிறார். ராஜா அப்படின்னா இவன் பகுத்து அறியக்கூடிய ஒரு மனுஷன் கேட்குறான் கேள்வி, நீ ராஜாவா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பண்ட பரதேசி. 10 நாள் குளிக்காமல் தெருவாக திருவோடு ஏந்திக்கிட்டு போகிற, தலை சீவாத முடியை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சாமியார் மாதிரி இயேசு கிறிஸ்து போய் நின்னார்னா நிச்சயமாக பிலாத்து இந்த கேள்வியை கேட்டிருக்கவே மாட்டான். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு நிற்கிறான்னு சொன்னால் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பாம்பின் கால் பாம்பறியும், பாம்பின் கால் பாம்பறியும். அப்போ ஒரு அதிகாரம் உள்ளவனுக்கு அதிகாரம் உள்ளவரை தெரியும், ஒரு ராஜாவுக்கு ராஜாவை தெரியும். அதனால் கேட்குறான், நீ ராஜாவா? அவர் சொல்றார், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். யோவான் 18 ரொம்ப அழகாக போட்டிருக்கு. அவர் சொல்கிறாரு, நீ ராஜாவான்னு கேட்குறாரு. அடி வாங்கிட்டே, எப்பா என்னை தயவு செஞ்சு விட்டுருப்பா, காப்பாற்றுப்பான்னு சொல்லலை. அந்த இடத்துல சொல்கிறாரு, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியதல்ல, இல்லை என்று சொன்னால் என்னுடைய ஊழியக்காரர்கள் யூதருடைய கையிலே நான் ஒப்புக்கூடாதபடி போராடி இருப்பார்கள். அவனுக்கு புரியுது. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்லும்படியாய் வந்தேன். அவன் கேட்குறான், சத்தியமாவது என்ன? ஒரு ராஜாவுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அவன் தேசாதிபதி, இவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த யூதர்கள் வந்து சொல்கிறாங்க, சாதாரண நாள் கிடையாது பாருங்க, ஒரு யுத்த வீரன் எத்தனையோ யுத்தங்களை பார்த்துருப்பான், ஜெயிச்சிருப்பான், இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு அவன் எவ்வளவோ காரியங்களை செஞ்சிருப்பான். இந்த யூதர்கள் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கென்று ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கிறது, இவன் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லுகிறான், எங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவன் கொல்லப்பட வேண்டும். இதை கேட்ட உடனே வேதம் சொல்லுது, பிலாத்து அதிகமாய் பயந்து. அந்த வசனம் பார்க்கணுமா? வாசிங்க. பிலாத்து எப்படிப்பட்ட ஆள், அவன் பயந்தான். இங்கே பயந்துருக்க வேண்டியது ஆண்டவராய் இயேசு தான், ஏன்னா அவர் தான் அடுத்த சிலுவையில் அறைய போகிறாங்க. ஆனால் பயந்தவனை யாருன்னு பாருங்க. யோவான் 19:8 வசனம். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது கொஞ்சமாக பயப்படலைங்க, அதிகமாய் பயந்து. ஏன்னா நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க, the presence of the Lord Jesus
in his court did something to him. Amen. அவருடைய பிரசன்னமே எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்குது. இவரை பார்த்தாலே அடுத்தது கேட்குறான். உடனே என்ன கேட்குறான் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அரண்மனை கிளை போல நீ எங்கே இருந்து வந்தவன் அப்படின்னு கேட்குறான். Amen. அப்போ ஆண்டவரை யோசிச்சு பாருங்க. அவர் ஏதோ சாமியாரா ஒரு மதத்தை பரப்ப வரலங்க. அவர் ராஜாவாய் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கணும். இன்னும் அந்த ராஜ்யத்தின் பங்குதாரலாக இருக்கிற நீங்களும் நானும் சோப்பலாங்கி மாதிரி இருக்கக்கூடாது, வியாதிப்பட்டு இருக்கக்கூடாது. அது வந்துங்க எங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிஸு, எனக்கும் டயபெட்டிஸு. உங்கள் அப்பா வேறங்க. ஹல்லேலூயா. உங்கள் அப்பா வேற. நான் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. ஆதாமுக்குள்ளே நம்ம இருந்தோம், இப்போ யாருக்குள்ளே இருக்கிறோம்? மறுபடி பிறந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். தலைமுறையே மாறி போச்சுங்க. ஆதாமுக்குள்ளே இருந்த நம்ம தலைமுறையே மாறி போச்சு, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோங்க. அப்புறம் எப்படிங்க தலைமுறை சாபம் வரும்? ஹல்லேலூயா. இது அறிஞ்சாதான் வராது, இல்லைன்னா வரும். இல்லைன்னா எல்லா பீடையும் வரும். அதுக்கு தான் நான் எடுத்தோன்னே சொன்னேன், அறியணும். அறிந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. நான் யாருக்குள்ளே இருக்கிறேன்? ஐ ஆம் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும். உலகம் அதை மறக்க வைக்கும். நிறைய நேரத்தில் சில சூழ்நிலைகள் மறக்க வைக்கும். சில வலி வேதனைகள், உடல் கூறுகள் நம்மளை என்ன பண்ணுவோம்னா மறக்க வைக்கும். நம்மளும் சாதாரண மனுஷன் தான். நோ, ஐ ஆம் நாட் ஆர்டினரி. ஹல்லேலூயா. ஐ ஆம் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. அதான் நாளைக்கு அடுத்த நாள் நான் எடுத்து காண்பிக்க போகிறேன். Amen. Who we are in Christ Jesus. நீங்களும் நான் அடிபட்டு, சூழ்நிலைகளினாலே அடிபட்டு, நீங்களும் நான் வியாதிப்பட்டு, நீங்களும் நான் எல்லா மனுஷங்களை போல இருக்கும்படியாக தேவன் அழைக்கவில்லை. நீங்களும் நான் முற்றிலும் இவைகள் எல்லாவற்றிலும் நம்மை அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறோம். எவனோ ஒருத்தன் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கும்படியாக ஏதோ ஒரு விதி நம்மளை மேலே சதிய பண்ணுறதுக்கு நம்ம அப்படிப்பட்ட சாதாரணமானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. மரணம் எப்போ வேணாலும் கதவை தட்டுனா என்னங்க செய்ய முடியும்? சத்து தாங்க போகணும். நான் ஒன்று சொல்கிறேன், அப்படி மரணம் தட்ட முடியாது. ஏமேன். தட்டுனாலும் நான் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மரணம் ஆளுகை செய்யலை, என் ஆண்டவர் ஆளுகை செய்கிறாரு. மரித்தேனானாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்கள், அதிகாரம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொன்னவர் இப்பொழுது வேற எங்கேயோ பரலோகத்தில் வாழலை, எனக்குள் வாழ்கிறார். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. Nothing can overpower me. Nothing can overcome me. ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. I am more than a conqueror. Amen. பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு செஞ்சிருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம், பைபிள் ஸ்டடி. ஹல்லேலூயா. சரி வாங்க. பாருங்க, இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ராஜாதான் சொல்றாரு. சரிங்களா? அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கலாம். இப்போ யோவான் 19 வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புறேன். பிலாத்து பாருங்க, he is so convinced. he is so convinced. அவருக்கு 100% உறுதியாயிருச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, இவர் ராஜா தான். உறுதியாயிருச்சு. ஆனால் வேற வழி இல்லை. தப்பு வைக்க பார்த்தான், தப்பு வைக்க முடியல. அவரை தூக்கி சிலுவையில் அறைய சொல்லிட்டாரு. சிலுவையில் அறைய சொன்னாலும் அவனுக்கு ஒரே ஆசை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடு வைத்தான். அதில் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி இருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடினாலே யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளிலே எழுதி இருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னான் என்று எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினது. ஹல்லேலூயா. எழுதுனதுன்றார். இப்போ வேமா வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். இப்போ இயேசு கிறிஸ்துவை அவங்க மரத்தில் தூக்கிட்டாங்க. இப்போ இயேசு முழு மனுக்குலத்தின் பிரதிநிதியாக அவர் என்ன பண்ணுறாரு? மரத்திலே தொங்கி கொண்டு இருக்கிறார். மார்க் 15 அவர் அதில் மரித்த பின்பு நடக்கிற காரியம் பார்ப்போம். மார்க் 15:42 வாசிக்கிறேன். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியால் சாயங்காலமான போது, ஆமென்,
சாயங்காலமான போது அடுத்த அரிமத்தையா ஊரானாகிய அந்த யோசேப்பு வராரு. 45 வசனம் வாசிக்கிறேன். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு, எதை அறிந்து கொண்ட பின்பு? இயேசு மரித்தார் என்று அறிந்து கொண்ட பின்பு சாயங்காலத்திலே சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டி இருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலிலே ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள், அடக்கம் பண்ணினார்கள். எப்போவே அடக்கம் பண்ணிட்டாங்க? சாயங்காலத்தில் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏமே பாருங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு மனுக்குலத்தின் பாவத்துக்காக அவர் மரித்தார், சாபத்துக்காக அவர் மரித்தார். மரித்தவர் அப்படியே இரவில் தொங்கி இருந்தார்னா திருப்பி அந்த சாபம் இறங்கி வந்திருக்கும். ஆனால் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்டவர் அவர் அப்படியே அதுக்காக தான் அடக்கம் பண்ணப்பட்டார். அதனால தான் நம்ம எப்போவுமே சொல்லும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவோம், இயேசு நமக்காக மரித்து உயிரோடு எழுந்தார் மாத்திரம் சொல்கிறது இல்லை. ஏமே நம்ம எதுக்கு அதை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி வெரி வைட்டல். இயேசு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. ஸோ வெரி வெரி வைட்டல். சரிங்களா? சரி, பாருங்கள், ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். யாரால சபிக்கப்பட்டவன்? தேவனாலே சபிக்கப்பட்டவன். ஆனா இங்க எப்படி போட்டிருக்கு தெரியுமா? பவுல் சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்து நமக்காக சபிக்கப்பட்டார் அப்படின்னு போடல, சாபமாகி. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாலண்டரி ஆக்ஷன். அது அவருடைய அன்பை காண்பிக்கிறது. அவரை யாரையுமே சபிக்க முடியாது, தேவனே அவரை சபிக்க முடியாது. ஆனால் அவரே சாபமாகி, ஹல்லேலூயா, அவர் நமக்காக சாபமாகி, that shows his love. ஆமென். அது ஒரு வாலண்டரி ஆக்ஷனாக இருக்கிறது. இப்போ 3வது பகுதிக்கு போவோம். சரிங்களா? 3வது பகுதி. ஆமென். திஸ் இஸ் வெரி வெரி வைட்டல். என்ன பண்ணார்னா, இப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை என்ன பண்ணுறாரு? நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ தான் நான் முக்கியமான பகுதிக்கே வரேன். நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். எதுக்கு மீட்டுக்கொண்டார்? இப்போ நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். வெறும் சாபம் இல்லை, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்ம எங்கே போய் பார்க்கலாம்? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உபாகமம் 21. உபாகமம் பரவாயில்ல, உபாகமம் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி குட். உபாகமம் 21, 22, 23, 24 வரிசையாக சொல்லிடலாம். ரைட், சும்மா ட்ரை பண்ணுங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்ம எங்கே போய் பார்க்கலாம்? இதுல இருந்து நம்மளை மீட்டெடுத்து இருக்கிறார். எதுலேருந்து மீட்டெடுத்தாருன்னு நமக்கு தெரியணும் பாருங்க. இப்போ இது தெரியலன்னா நமக்கு பிரச்சனை. ஸோ நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை மீட்டெடுத்தாருன்னா அந்த சாபம் என்னன்னு தெரிஞ்சாதான், ஓ இதுல இருந்துலாம் நான் மீட்டெடுக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம விடுதலை அனுபவிக்க முடியும். ஏவே சத்தியத்தை அறியும் பொழுதுதான் சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம், உபாகமம் 28:16 இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த கடைசி வசனம் 68வது வசனம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீங்களும் நானும் வாசிக்கலாம். ஏமே நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீங்க முழுவதுமா நம்ம வாசிக்கலாம். பாருங்க, நான் அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை வேகமா என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. வாசிச்சோம்னா தட் வில் டேக் a long time. எனக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நான் 3ஆ பிரிக்க போறேன். ஏன்னா நான் இன்னைக்கு இந்த பகுதியவே என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியல, அதனால தான் நான் வேகமாக சொல்கிறேன். சரிங்களா? இந்த 3ஆய் நான் பிரிக்க விரும்புகிறேன். எப்படி 3ஆய் பிரிக்கிறேன்னா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை 3ஆ பிரிக்கலாம். அதை 3ஆ பிரிக்கும் பொழுது, 1 வியாதி. எல்லாரும் சொல்லுங்க, வியாதி. வியாதி சாபம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, வியாதி சாபம். அடுத்து என்னவா பிரிக்கலாம்னா, தரித்திரம், குறைவு. தரித்திரம் சாபம். ரைட். 3வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனற்ற ஒரு நிலை. தேவனற்ற நிலை ஒரு சாபம். ஏமே இந்த 3 காரியங்கள் தான் இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் நாம் பார்க்கலாம். த்ரூ அவுட் வேகமாக ஒரு சில வசனங்களை மாத்திரம் காண்பிக்கிறேன், சில வசனங்களை கவனிக்க போகிறோம். வியாதி என்பதை நான் எடுத்து காண்பிக்கிறேன். அடுத்த தரித்திரம் என்பதை சாபம்ன்றதை காண்பிக்கிறேன். கடைசியில் தேவனற்ற நிலை என்பதை பார்க்க போகிறோம். சரிங்களா? உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். பாருங்க, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கர்ப்பத்தின் கனியும் எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா மலட்டுத்தன்மை. ஏமே the no offspring, பிள்ளை பேர் இல்லை, மலட்டுத்தன்மை ஒரு சாபம். ஏமேன்.
நான் இதை சொல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதிலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து எனக்காக சாபமாகி என்னை இதிலிருந்து, இந்த சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை ஆன்லைனில் பார்க்குறீங்க. ஏன்னா நேற்று நான் ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னோன்னே ஒரு பிரதர் வந்து சொன்னார், நேற்று நீங்கள் எனக்காக தான் சொன்னீங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள். இன்னைக்கு சாபம் என்னன்றது தெரிஞ்சால் நம்ம சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிஞ்சு கொள்ளலாம். மலட்டுத்தன்மை என்பது சாபம். எனக்கு பிள்ளையே இல்லை, சாபம். ஆனா நீங்க அந்த சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து எனக்காக சாபமாகி நான் அந்த சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 21 வசனம் வாசிப்போம். 21. நீ சுதந்தரிக்கும் தேசத்திலே கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்க மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். பாருங்க, இதுல எல்லாத்துலயுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் வாதிப்பார்னு வரும். ஆனா தயவு செஞ்சு ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வியாதிக்கு காரணகர்த்தர் அல்ல. ஆமென். ராபர்ட் யங் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான, அதாவது யங் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஒரு பைபிளை அவர் தொகுத்து எழுதினவர். பார்த்தீங்கன்னா, இஸ் a Hebrew and a Greek scholar. அவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் எல்லாம் எபிரேய மொழியில் எப்படி இருக்குன்னா, காசேட்டிவ் சென்ஸ்ல எழுதப்படலையா அந்த வேர்ப்ஸ். தேவன் வாதிப்பார் அப்படின்னு சொன்னா காசேட்டிவ் சென்ஸ்ல இல்லையா, வாதிப்பார்னு கிடையாதான், பெர்மிசிவ் சென்ஸ்ல தான் இருக்குதான். எல்லாமே அனுமதிக்கிறார் என்பது அர்த்தத்துல தான் இருக்குதான். மனுஷன் போய் உழுகுறா, தேவனுடைய பாதுகாப்பு விலகுகிறது, அவ்வளவுதான். அதனுடைய அர்த்தம் தான் இருக்குது. பாருங்க, அப்படிதான் போடப்பட்டிருக்கு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, எப்படி சொல்லி இருக்கிறார்னா, உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை எரிபந்த பருக்களினால் வாதிப்பார் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல அவர் சொல்றாரு, உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எரிபந்த பருக்களினால் வாதிக்கப்படும்படியாக அனுமதிப்பார். அப்படின்னு தான் போடணுமா. ஆமென். தேவன் வியாதிகளுக்கு காரணர் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு வேற ஒருத்தன் காரணமா இருக்கிறான். ஆமென். சோ இங்க இருந்து நம்ம பார்க்கிறோம், இவர் நம்முடைய சாபங்களை எல்லாம் மீட்கிறவர், இரட்சகர். அவர் யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. யெகோவா வியாதி கிடையாது. அவர் பேர் என்ன? ராஃபா, மருத்துவர், குணமாக்குகிறவர். அவர் வியாதிக்கு காரணகர்த்தர் கிடையாது. ஆனா இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல மொழியாக்கம் பண்ணும்போது அப்படியே மொழியாக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம அப்படியே பார்ப்போம். ஆனா தேவன் அதற்கு காரணகர்த்தர் அல்ல என்கிற அறிவோடு கூட பார்ப்போம். சரிங்களா? அதுக்கெல்லாம் நான் நிறைய வசனம் வச்சிருக்கிறேன், பட் அதெல்லாம் சொல்ல விரும்பல. காசேட்டிவ், சென்சிட்டிவ், அந்த பெர்மிசிவ் சென்ஸுக்கு. பட் இப்போ மாத்திரம் இந்த வியாதின்றதை காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். பாருங்க, 21 வசனம். நீ சுதந்தரிக்கும் தேசத்திலே கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். திருப்பி சொல்றேன், கொள்ளை நோய் ஒரு சாபம். ஆமென். நியாயப்பிரமாணத்தின் சாபம். இப்ப நீங்களும் நான் என்ன சொல்ல முடியும்? என்னை இந்த சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார், நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. கொள்ளை நோயை கர்த்தர் அனுப்பல. கொள்ளை நோய் வேற யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கிறான். இந்த கொள்ளை நோய் என் மேலே வர முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 22 வசனம். கர்த்தர் உன்னை ஈழையினாலும். ஈழைனா என்னது? இங்க எத்தனை தமிழர்கள் இருக்கிறீங்க? நமக்கு தான் முதல் தமிழே தெரியாது. நானும் படித்தேன், ஈழைனா என்ன. முன்னே போய் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். ஈழைனா என்ன அப்படின்னு பார்த்தேன். ஈழை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சரியான மொழியாக்கம் என்ன போட்டிருக்குன்னா, எ வேஸ்டிங் டிசீஸ் ஆஃப் லங்ஸ். எ வேஸ்டிங் டிசீஸ் ஆஃப் லங்ஸ். லங்ஸில் என்ன வேணாலும் வரலாம். டிபி மாத்திரம் இல்லை, எனிதிங் இட் கேன் பி. ஆமென். இப்போ சொல்றாங்க நிமோனியா, பிளாக் ஃபங்கஸ், whatever it might be. நியாயப்பிரமாணத்தின் சாபம் ஈழையினாலும். ஆமென். ஈழையினாலும். பாருங்க, அடுத்து என்ன போட்டிருக்கு? காய்ச்சலினாலும். காய்ச்சல்ல நிறைய வகை இருக்கு பாருங்க. உஷ்ணத்தினாலும், burning fever அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில். எரிபந்தங்களினாலும், எக்ஸ்ட்ரீம் வயலண்ட் ஹீட். அது போக காய்ச்சல் அவங்க சேர்க்கும் பொழுது டைஃபாய்டு, கொடற்காய்ச்சல், ஸ்மால் பாக்ஸ், அம்மை, ஸ்கார்லட் ஃபீவர், செங்காய்ச்சல், தொண்டை புண்ணுடன், தோலின் பரப்பிலை சிவந்த தடிப்புகளுடன் வரும் கடுமையான காய்ச்சல், இவைகள் எல்லாம் சாபம். இவைகளிலிருந்து நாம் நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வராது. ஹல்லேலூயா. இதை நம்ம அறிஞ்சாதான் வராது. அடுத்த பாருங்க, 27 வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நீ குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும். யாருக்காவது பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கா? சாபம்.
அது உங்க சரீரத்தில் இருக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்து அவர் சாபமாகி அந்த சாபத்தை வந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இங்கிருந்து போகும்பொழுது நான் சொல்றேன், யூ வில் நாட் கோ வித் தட் சிக்னஸ். சொல்லுங்க, பைல்ஸ் என்னோட வர முடியாது, கூட வர முடியாது. ஏமே ஒரு ஆன்லைனில் கூகுள் மீட்டில் நான் ஒருத்தங்க ஒரு மெசேஜ் கொடுத்துட்டேன். திடீர்னு நான் சொன்னேன், நவ் காட் இஸ் ஹீலிங் யூ. இடுப்புக்கு கீழே ஒரு பிரச்சனை, காட் இஸ் ஹீலிங் யூன்னு. அவர் பைல்ஸோட உட்காந்துட்டு இருந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், அந்த நிமிஷம் வரைக்கும் எரிஞ்சிட்டே இருந்துச்சு எனக்கு. தட் இஸ் கான் தட் மினிட், எனக்கு இன்னும் இது வரைக்கும் வரலன்னாரு. ஏமே நான் சொல்கிறேன், பைல்ஸ் விலகி போகும். ஹல்லேலூயா. ஏமேன். இது வாழ்க்கை ஃபுல்லாக கூட வர முடியாது. அந்த சாப பீட ஒளிஞ்சுது இன்னையோட. ஏமேன். ஏமேன். மூலவியாதி. 28வது வசனம் பாருங்க. கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். வாட் எவர் இட் மைட் பி, மென்டல் சிக்னஸ், திடீர்னு பயம் வருதுங்க. பிள்ளைங்களுக்கு திடீர்னு தூக்கத்தில் எந்திரிச்சு பயந்து, சாபம். It cannot come near my house. இந்த வாதைகளின் கூடாரத்தை அணுக முடியாது. சரிங்களா? இன்னொரு சில வசனங்களை வாசிப்போம். 28 வாசிட்டோம். அடுத்த 35. உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த பருக்களினாலே வாதிப்பார். சாபம். 59வது வசனம் வேகமா வாசிச்சிடுறேன். 59. கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளால் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து. ஆமென். 60 நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். 61 இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார். வியாதி, சாபம். இத்தனை வசனம் காண்பிக்குது பாருங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாதி ஆசீர்வாதம் இல்லை. எத்தனை பேர் ஆசீர்வாதம் சொல்றீங்க? இங்க யாராவது வியாதி ஆசீர்வாதம் சொல்றீங்களா? வியாதி ஆசீர்வாதம் கிடையாதுங்க. வியாதி சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபம். ஏமே ஒருவேளை வியாதியோட இங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு அதன் மேல ஒரு தெய்வீக ஒரு நீதியான ஒரு கோபம் உங்களுக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த சாப பீடை என் சரீரத்தில் இருக்கக்கூடாது, நான் சுமந்துட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்க மருந்து மாத்திரை எடுக்க வேண்டாம் நான் சொல்லல. பட் இன்னைக்கு ஒரு கோபத்தோட போங்க, நான் சொல்றேன் ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், இட் வில் கோ, இட் வில் லீவ் ஆஃப். ஆமென். பிலீவ். பார்த்தீங்கன்னா நேற்று தினத்தில் ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க முடித்தோடனே அவங்களும் அவங்க மகளும் வந்து பாஸ்டரை பார்க்க வந்தாங்க. பாஸ்டரை பார்க்க வந்தப்போ அவங்க சொன்னாங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கேன்சர் இருந்துதான். கேன்சர் இருந்து அவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க கீமோ போயிருக்கிறாங்க, ரேடியேஷன் போயிருக்கிறாங்க. ஆனால் வசனத்தை சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாங்க. அவருடைய பார்வை வித்தியாசமாக இருந்திருக்கு. கர்த்தர் சுகமாக்குவார்ன்ற எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. பட் ஷி வெண்ட் ஆன் த ட்ரீட்மெண்ட். வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் மெடிசின்ஸ், வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ். ஏமே பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து போயிட்டே இருந்தாங்களா. அவங்க சொல்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நான் விசுவாசிச்சு கொண்டே இருந்தேன். ஒரு நேரத்தில் அவங்க சொன்னாங்க, ரேடியேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, மருந்து மாத்திரலாம் நீங்கள் சாப்பிட வேண்டாம், உங்களுக்கு கேன்சரே இல்லை, எல்லாமே நெகட்டிவ் ஆயிருச்சு, யூ ஆர் ஹீல்டு அப்படின்ட்டாங்களாம். அதெல்லாம் மற்றவங்களாம் சொல்கிறாங்களா, அதே எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும், நீங்கள் கட்டாயம் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படி இப்படின்னாங்களாம். அவ்வளோதான். ஈவன் த டாக்டருவே சொல்லுவார், நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நின்று சொல்லுங்க, இந்த பீடை என் கூட வர முடியாதுன்னு சொல்லுங்க. சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபம். ஆமென். நான் ரொம்ப முன்னாடி ஒரு போதவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் கேட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதில் இஃப் ஐ எம் ரைட், எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல. முன்னாடி அவர் சபையில் ஒருவர் வந்தாராம். அவர் வந்து ஒரு சபையில் இணைந்து கொண்டாராம். அவரை குறித்து ஒரு சாட்சியை அவர் ரொம்ப நாள் கழித்து சொன்னார். அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், அந்த மனுஷன் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ராக்ஸை பார்த்து படித்து சபையில் வந்து இணைக்கப்பட்டாராம். அதில் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த குடும்பத்தில் அவர் இயேசு அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்த மனுஷன். அந்த குடும்பத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25 வயசில் எந்த ஆண் மக்களாக இருந்தாலும் ஒரு வியாதி வருமா, 30 வயசுக்குள்ளே செத்து போயிடுவாங்களாம். அது ஒரு தலைமுறையாக ஒரு சாபம் மாதிரி அந்த குடும்பத்தில் ஆண் மக்கள் எல்லாம் அப்படி செத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி 25 வயசு ஆனப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வியாதி வந்துச்சான். இவருக்கு தெரியுமா, இது வந்த உடனே நம்ம செத்து போகிறோம் தெரிஞ்சிச்சான். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டார். ரோடாக போனார். கிடைச்சதை சாப்பிட்டுட்டு ரோட்லேயே படுத்து தூக்கிட்டு அப்படியே தெருவா பரதேசி மாதிரி அலைஞ்சிட்டு இருந்திருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் ஒரு வீட்டு வாசலில் அப்படியே உட்காந்துட்டு தெரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது பார்த்தா ஒரு காற்று அடிச்சிச்சான். புழுதியை கிளப்பிட்டு காற்றடிச்சான். அந்த காற்று அடித்தப்போ ஒரு துண்டு பிரதி ஒரு பேப்பர் வந்து இவர் மேலே வந்து ஒட்டுச்சான். அந்த ஒட்டுன உடனே அவர் அது எடுத்து இது என்ன பேப்பர்னு வாசிருக்கிறாரு. பார்த்தா அதில் போட்டிருக்கான், உங்களுடைய சாபங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுடைய சாபங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார் அப்படின்னு போட்டிருந்தாங்க.
இவருக்கு என்ன சாபங்கள்? ஏன்னா இந்த சாபத்தினால தானே நான் இப்போ தெருவா ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இயேசு இந்த சாபத்துல இருந்து விடுதலை ஆக்குகிறாரா? அதை ஃபுல்லா படிச்சாரா. அந்த இடத்துல கடைசியில் ஒரு ஜபம் இருந்துச்சான். அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரா இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாரா. அந்த நிமிஷத்துல அந்த வலி அவரை விட்டு விலகியதான், அந்த வியாதி அவரை விட்டு நீங்கியதான். நேரா வீட்டுக்கு போனாராம். குடும்பத்தாரெல்லாம் தேடிட்டு இருந்தாங்களாம். குடும்பத்தாரோடு இணைந்து கொண்டாராம். அவருக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சுதான். அதுக்கப்புறம் போய் ஒரு சபையில் சேர்க்கப்பட்டாராம். இந்த சாட்சி அந்த போதவர் சொல்லும் பொழுது அவருக்கு ஏறக்குறைய 50 வயசுக்கு மேலே, 55 வயசு நினைக்கிறேன் எக்ஸாக்டா. அவர் சொல்லும்போது சொல்றாரு, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஏமே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்குகிறார். குடும்ப சாபங்களா இருக்கலாம், வாட் எவர் இட் மைட் பி. பாருங்க, இப்போ நம்ம எல்லாம் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்கப்பட்டு இருக்கிறோம். கண்ட சாபம் நம்ம மேல தங்க முடியாது. நினைச்ச சாபம் நம்ம மேலே தங்க முடியாது. சாபம் நம்ம மேலே தங்கணும்னா அதுக்கு ஒரு சட்ட ரீதியான, அதுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 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 பெர்மிஷன் இருந்தால் தான், அதுக்கு சட்ட ரீதியான லீகல் ரைட், ஒரு சட்ட ரீதியான ஒரு உரிமை இருந்தால் தான் அந்த சாபம் நம்ம மேலேயே தங்க முடியும். ஆனால் இப்போ சட்ட ரீதியான உரிமை அதுக்கு கிடையாது. ஏன்னா நம்மளை சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். It cannot stay in us. Amen. காரணம் இல்லாமல் விடப்பட்ட சாபம் என் மேலே வந்துருமோ, அதனால எனக்கு இது நடக்குதோ, இதனால் அது நடக்குதோ, nothing will happen. Amen. தகைவலான் குருவி அரைந்து திரிகிறது போலவும், தகைவலான் குருவி அடுத்து இன்னொன்று அடைக்கலான் குருவி அலைந்து திரிகிறதை போலவும், தகைவலான் குருவி அங்கெங்கேயும் பறந்து போகிறது போலவும் காரணம் இல்லாமல் விடப்பட்ட சாபம் தங்காது. ஹல்லேலூயா. It will not come. ஏன்னா சட்ட ரீதியாக அது வரவே முடியாது, உங்கள் மேலே பலிக்கவும் முடியாது. Amen. Thank you Lord. டாக்டர் லில்லியன் ஏமென்ஸ் என்று சொல்லி ஒருத்தவங்களை குறித்து ரொம்ப முன்னாடி படிச்சிருக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக ஒரு ட்ரக் எடுக்க ஆரம்பித்தாங்களாம். கடைசியில் அதுக்கு அடிக்டாகவே ஆகிட்டாங்களாம். ஒரு சாதாரண மனுஷனை பார்க்கலாம் 50 மடங்கு அவங்க அதை எடுத்தால் தான் அன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குமா. அவங்கள குறித்து மற்ற டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்களாம், இவங்க நடமாடுகிற ஒரு எலும்பு கூடுன்னு சொல்லுவாங்களாம். அப்படி தான் அவங்க இருந்தாங்க. இப்படிப்பட்டவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பு வேலையை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு ஃபெய்த் ஹோம் ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அந்த ஃபெய்த் ஹோமில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் சாக கிடக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்களோ, அவங்களெல்லாம் இவங்க கூப்பிட்டு ஜெபிச்சு அவங்களுக்கு சுகமாக்கி அவங்கள அனுப்புறது தான் இவங்களுடைய வேலை. அவங்களுக்காக ஜெபிக்கிறது. அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இரவு வேலையில் அன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூபர்குலோசிஸ், டிபி தான் இன்னைக்கு கேன்சர் மாதிரி. டிபியில் கடைசி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஸ்ட்ரெச்சரில் ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தாங்களாம். கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்களாம். இவங்க டாக்டராக இருந்தனால தெரியுமா, ஹை டோஸ் கொடுத்தா தான் இவங்களால் கொஞ்சமாவது பிழைக்க முடியும்னு சொல்லி, ஒரு 2-3 நாள் இருக்க முடியும்னு சொல்லி இவங்களை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து மாடி வீட்டு அறையில் படுக்க வச்சுட்டு இவங்க அவங்களுக்கு உட்காந்து வசனத்தை சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அவங்கள தேற்றுனாங்களாம். அவங்களுக்கு 2 வசனத்தை காமிச்சாங்களாம். என்ன வசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈலையினாலும். இது நியாயப்பிரமாணத்தின் சாபம்னு சொன்னாங்களாம். ஈலை சம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சம் வேஸ்டிங் டிசீஸ் இன் யுவர் லங்ஸ், டிபி. இது ஒரு ஈலை, இது நியாயப்பிரமாணத்தின் சாபம் அப்படின்ட்டு கலாத்தியர் 3:13 எடுத்து காமிச்சாங்களாம். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்பதை காண்பிச்சாங்களாம். சொன்னாங்களாம், அந்த 2 வசனத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் சொல்லி உங்களுக்கு வாசிக்க முடியாது, சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் நான் நாளை காலையில் வந்து அடுத்த நாள் போய் அவங்ககிட்ட கேட்டாங்களாம், பேசினாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், நான் இந்த இரவுக்குள்ள ஆயிரக்கணக்கான முறை நான் இந்த வசனத்தை சொல்லிட்டேன் அப்படின்னாங்களாம். பாருங்க, 3ஆவது நாள் என்ன நடந்ததுன்னு தெரியல. இவங்க பிரேக்ஃபாஸ்ட், இவங்களும் இவங்க சகோதரியும் தான் அந்த ஹோமை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மாடியில் ஏதோ சத்தம் கேட்டுச்சான். திடீர்னு என்னடா சத்தம் கேட்குதுன்னு இவங்க பார்க்கும்போது படியில் ஒரு லேடி ஓடி வராங்களா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தமாக சொல்லிட்டே வராங்களாம், நான் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு விட்டேன், கிறிஸ்து என்னை மீட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சுட்டு வராங்க. சாக கடந்தால் துள்ளி குதிச்சு ஓடி வராங்களாம். பாருங்க, she was healed. Hallelujah. வியாதி என்பது ஒரு நியாயப்பிரமாணத்தின் சாபம். வியாதி ஒரு சாபம். அந்த சாபத்திலிருந்து நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டார். சிக்னஸ் இஸ் நாட் அ பிளெஸிங். சிக்னஸ், வியாதி என்பது அது ஆசீர்வாதம் கிடையாது. அது நம்முடைய சந்தோஷத்தை பறிச்சிரும், நம்முடைய சமாதானத்தை பறிச்சிரும். பணம் விரயமாகும். ஏன்ட்ட ஒருத்தர் சொன்னார், அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா சொன்னார், பிரதர் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் வந்துருச்சு, இப்போ ஒன்று வருது பார்த்தீங்களா, வந்துருச்சு அப்படின்னாரு. அதனால் நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனோம். எனக்கு கொஞ்சம் கிறிஸ்டியன் இதில் கொஞ்சம் கன்செஷன் கொடுத்தாங்க. என்ன ஒரு 10 நாள் தங்கி இருந்தோம், நல்ல ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்ததுன்னாரு. ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்துச்சா? இதுக்கு தான் ரெஸ்ட் வேணுமா? ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 1.5 லட்சம், என் மனைக்கு ஒரு 1.5 லட்சம் செலவாச்சினார். பண விரயம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எதுக்கு போய் அங்கே கொடுப்பானே? அது வந்துட்டு போச்சு, சும்மா ரெஸ்ட் எடுக்கணும்னா வீட்டில் படுத்துவங்க. 1.5 லட்சம் 3 லட்சம் காலி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ சிக்னஸ் இஸ் நாட் அ பிளெஸிங், இட்ஸ் அ கர்ஸ். ஏமே, இட்ஸ் அ கர்ஸ். ஏமே. நேற்றைய தினத்தில் ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க.
ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க சொன்னாங்க. நான் எடுத்தோன்னே ஒரு சாட்சி சொன்னேன் கேன்சரை பற்றி. அவங்க சொன்னாங்க 2017 எனக்கு புற்றுநோய் வந்தது, நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன், ஆனால் கர்த்தரை பிடிச்சிட்டேன், விசுவாசமாக நின்னேன், இன்றைக்கு அதனுடைய தடயமே தெரியாதபடிக்கு நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். நாங்கள் அவங்க போன தடவை ஃபெய்த் ஹீலிங் ப்ராஸ்பரிட்டி மீட்டிங்கில் இங்கே உட்காந்துருந்தாங்க, இப்போ இந்த ஊரில் இல்லை. அதனால் நேற்று ஆன்லைனில் பார்த்துருக்குறாங்க. அவங்க உடனே எனக்கு நைட்டு அந்த சாட்சியை சொன்னாங்க, that she was healed. Amen. நான் சொல்கிறேன், எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, God has redeemed you from the curse of the law. Hallelujah. நான் இன்னும் 2-3 பக்கம் வச்சுருக்கிறேன், இதெல்லாம் இன்றைக்கி சொல்ல முடியாது, சரிங்களா? நாளைக்கு வேறு சப்ஜெக்டு. சரி, அதில் வரும்போது ஏதாவது ஒரு காரியத்தை நான் உள்ளுக்குள்ள இணைக்கிறேன். கரெக்டாக 8:30 மணிக்கு முடிச்சிடும். தொடர்ந்து வாங்க, 7க்கு ஆரம்பிக்கப்படும், 8:30க்கு முடிக்கப்படும். இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கும் பொழுது நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் பிரசங்கித்து கொண்டே இருக்கும்போது ஏதோ உங்களுக்கு மூளை அறிவுக்காக பேசலை, சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் பாடி. ஆமென். உடல் கூறுகள் மாறுகிறது, உங்களுடைய சரீரம் மாறுகிறது. ஹல்லேலூயா. சரீரத்தின் கூறுகள் மாற்றப்படுகிறது. இந்த சத்தியங்களை கேட்கும் பொழுது, இந்த வசனங்களை கேட்கும் பொழுது, amen, something good is happening right now. Hallelujah. Right now in Jesus name. அப்படியே எழுந்திருப்போமா? Thank you Father, thank you Lord. எல்லாரும் ஒரு முறை அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம சொல்லுவோம். அந்த ஒரே ஒரு வசனத்தை திருப்பி சொல்லுவோம். இல்லாமையே பேசாதீங்க, இயலாமையே பேசாதீங்க, குறைவை பேசாதீங்க, வியாதியை பேச வேண்டிய அவசியம் இல்லை, சாபத்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க வந்திருந்தாலும் இன்னைக்கு தேவனை நோக்கி பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பாருங்க, உங்களுடைய பார்வையை மாற்றுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்றதை திருப்பி எல்லாரும் சொல்லுங்க. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எனக்காக சாபமாகி, என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். நீங்க சொல்றீங்க, நான் என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே உருப்படி ஆக மாட்டேங்குது என்று சொல்றீங்க. நீங்கள் ஏதோ ஒரு போதை பழக்கத்துக்கும் அடிமையாக இருக்கிறீங்க. அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அது உங்களை சில நேரத்தில் நடத்துது. Now in the name of Jesus Christ of Nazareth, நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. அந்த பிடியிலிருந்து நீங்கள் முற்றிலுமாய் சுகமாக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் போய் இனி அந்த போதைப் பொருளை தொட்டிங்கனாலும் உங்களுக்கு வெறுப்பு தான் வரும். Something good is happening. இந்த நாளை குறிச்சுக்கோங்க. இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமான காரியங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். நீங்கள் முன்னாடி ஆண்டவரை அறிஞ்சிங்க, நல்லா இருந்தீங்க, ஆனால் பின்மாறி கொஞ்சம் போயிட்டீங்க. பட் நவ் யூ ஹேவ் கம் டு டேஸ்ட் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை சந்திக்கும் பொழுது நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை பழைய மாதிரியே இருக்க போகிறதில்ல, நிச்சயமான மாறுதல்கள் உண்டாகும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா.